ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तहितराणि कृणाय मेने भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं सरस्य महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुकरकालयतीन्द्रमृष्णाम् श्रीमद्धरान्दुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை கலியும் கடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசை பாடியாடி ஒழிதரக் கண்டோம் இதம் ஷரீரம் பரிணாமவேஷலம் பதத்யவசியம் ததசந்தி ஜர்ஜரம் किमौषधैः क्लिश्यति मूढधुर्मते निरामयं कृष्णरसायनं पिब முகுந்தமாலால ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பித்தா ஜனங்கள் எல்லாரையும் பித்தா. ஏன்னா இந்த ஜனங்கள் நிறைய தவறுகள் பண்றாங்க, தவறுகளை திரும்ப 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 பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு தடவை தவறு பண்ணலாம், 2 தடவை தவறு பண்ணலாம், அதே திரும்ப பண்ணிட்டு இருந்தா சரியில்லைங்க. மற்ற மிருகங்களுக்கோ தாவரங்களுக்கோ விருஷங்களுக்கோ அந்த ஒரு புத்தி கிடையாது. மனுஷனுக்கு ஒரு புத்தி இருக்கு இல்லையா, செய்ததை விட திரும்ப செய்யப்படாது அப்படின்னு இருக்கு. குழந்தைத்தனம் வேறு, கொஞ்சம் புத்தி நல்லா தெரிஞ்ச பிரதிப்படுத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கும். அப்படி நியமம் இல்லாம தான் தோன்றித்தனமா வாழ்ந்துட்டு இருந்தா சுகம் இல்லை. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்ற. தர்மசாஸ்திரங்களுக்கு என்ன தெரியும் நம்முடைய வாழ்க்கையை பத்தி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா எப்படி வாழ்ந்தா எல்லோருக்கும் ஆனந்தமோ அப்படி வாழ்வதற்கான முறையத்தான் நம்முடைய வேதமும் இதிகாசங்களும் புராணங்களும் தர்மசாஸ்திரமும் நமக்கு சொல்லிக் கொடுக்க. அவ்வளவு சிரேஷ்டம் தர்மசாஸ்திரங்கள். இப்படி வாழ்ந்தா ஆனந்தம் இருக்கு. சதா சர்வகாலமும் துன்பத்தை பத்தியே பேசி துன்பத்திலேயே மயங்கி கடந்தோம்னா அது சரியில்லையே. கொஞ்சம் ஆனந்தமா இருக்க வேண்டாமா? ஆனந்தமா இருக்கணும். ஆனா இருக்க மாட்டேங்கிறோம், ஏதானும் தப்பு பண்ணிட்டே இருக்கு. அதனால திட்டார் குலசேகர ஆழ்வார், இதம் ஷரீரம் பரிணாமவேஷலம். இந்த சரீரம் இருக்கே, இது நான் காலப்போக்கு அப்படியே தளர்ந்து போயிடுமா. இதம் ஷரீரம் பரிணாமம் மாறிண்டே இருக்கும். இது சின்னதா இருக்கும், பெருசாகும், அப்புறம் நன்னா விருத்தியாகும், அப்புறம் இருக்கும், அப்புறம் சீனமாகும், அப்புறம் இல்லாமல் போயிடும். இதம் ஷரீரம் பரிணாமவேஷலம் பதத்யவசியம் சதசந்தி தர்ஜனம். ஒரு காலத்துல ஒவ்வொரு இதுவா விட்டு போகிறது, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பலவா விட்டு போகுது. இதம் ஷரீரம் பரிணாமவேஷலம் பதத்யவசியம் சதசந்தி தர்ஜனம். ஒரு நாள் எல்லாம் தளர்ந்து போயிடும், கூட்டெல்லாம் அவிழ்ந்து விழுந்து போயிடும். சரீரம் ஒரு நாள் காணாம போயிடும். இதம் ஷரீரம் பரிணாமவேஷலம் பதத்யவசியம் சதசந்தி தர்ஜனம். கிமௌஷதைஹி கிருஷ்யசி. அதை என்ன பண்றோம்? சரீரத்தை காப்பாற்றுவதற்காக விதவிதமான முயற்சிகள் பண்ணிட்டு
முயற்சிகள் பண்ண வேண்டாம், வேற மருந்துகள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஆனா அது மட்டும் காப்பாற்று நடத்திட்டு இருக்கோமா? இல்லையா? சிமௌஷதைஹி கிளிஷ்யசி மூட துர்மத்தையே மூட ஜனங்களே, இது துர்புத்தி உடையவர்களே கேளுங்கோ. பெரிய அப்படிலாம் திட்டலாமா அப்படின்னு உரிமையினால திட்டா, ஆசையினால திட்டா. இந்த ஜீவர்கள் நல்ல கதி அடையணும் அன்புனால திட்டா. இது ஒரு கோச்சிக்கிறது, இது தண்டிக்கிறது இல்ல, கண்டிக்கிறது. நேரம் போயிட்டு இருக்கு, வீணடிச்சுடாது, திரும்ப ஒரு ஜென்மா கிடைக்காது. திரும்பியும் பாரத பூமி, மனுஷ ஜென்மா, இந்து தர்மம், சதாச்சாரியம், பாவத் பக்தி இதெல்லாம் கிடைக்குமா? நிச்சயம் இல்லை. இதெல்லாம் வாய்ச்சிருக்கோம், அனுபவிச்சிடும். அதுதான் பெரியவா சொல்றோம். மூட துர்மத்தை நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பித. கிருஷ்ணா 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 கிருஷ்ணான் குடி, எவ்வளவு முடியுமோ குடிங்கோ. எவ்வளவு வேற என்ன யோசனை இருக்கு? கிமௌஷதைஹி கிருஷ்யத். இந்த சம்சார சாகரத்துக்கு ஒரே மருந்தான், வேற மருந்து இல்லை. அது எல்லா மருந்துகளும் மருந்து போல இருக்கே, ஒரே பிரயோஜனம் இல்லையா? நோய் தெரியா போவதற்காக மருந்து சாப்பிட்டு இன்னும் நோய் அதிகமாகறதான், விருத்தி ஆகிறா போலே மற்ற கர்மாக்கள், மற்ற பிரயத்தனங்கள், மற்ற பூஜா புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னும் நோய் அதிகமாக்கிறதே ஒழிய நோயை குறைக்கிறது இல்லையா? சம்சார சாகரம் நோயை குறைக்கக்கூடியதான ஒரு சக்தி கலியுகத்துல இருக்கும் இல்லையா? நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதான். மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் தீவ. குடிங்கோ, என்ன குடிங்கோல? காஃபி நன்னா இருக்கு, வெயில் காலத்துல நன்னா, சண்டாபாணி நன்னா இருக்கு சொல்றோம் இல்லையா? இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், சில்லுன்னு சாப்பிட்டா நன்னா இருக்குன்னு சொன்னேன். அதே போல சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தோம்னா அத்தியுதமாக இந்த நாம சங்கீர்த்தம் இருக்க கிருஷ்ண ரசாயனம், கிருஷ்ண மருந்து ஔஷதம், கிருஷ்ண ரசாயனம் இருக்க ஜோட வேலை பண்றோம். சமமே படாம அது வேலை பண்றதாம். சில மருந்துகள்லாம் சாப்பிடுவோம், ரொம்ப சமமா இருக்கும். கஷாயம்லாம் குடிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னமோ பண்ணும். ஆனா குடிச்சவங்க நன்னா இருக்கும். சில மருந்துகள் குடிக்கும்போது நன்னா இருக்க போல இருக்கும், ஆனா ஏதாவது வயது அதிக கோளாறு அப்படி வந்துடும். அந்த மாதிரி ஏதான ஒரு பக்க விளைவுகள் எல்லா மருந்துகளுக்கும் இருந்துச்சு. ஆனா இந்த கிருஷ்ண ரசாயனம் இருக்கே சாப்பிடும்போது நன்னா இருக்கும். சாப்பிட்ட பிறகு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாதான். பரமானந்தத்தை பரிபூர்ணமா குடிச்சுடுறதான். சில சமயம் சில மருந்துகள் பார்த்தோம்னா சில வேலையை மட்டும்தான் பண்ணும், எல்லா வேலையும் பண்ணாது. முட்டி வலிக்கு மருந்து கொடுத்தா முட்டி வலி மட்டும் தான் சரியா போகும், பல் வலினா வேற மருந்து சாப்பிட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இல்லையா இந்த கிருஷ்ண ரசாயனம்? துக்கமா, சோகமா, குழப்பமா, பயமா, சந்தேகமா, உடம்புல பலம் இல்லையா, மனசுல தெம்பு இல்லையா, எல்லா இடத்துலயும் என்னமோ சந்தேகம் வந்துட்டே இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மருந்தான் கிருஷ்ண ரசாயனம் சில மூட துர்மதே. ஜனங்களே, இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும். சரீரம் ஒரு பெரியதான ஒரு பாக்கியம் பண்ணிருக்கு. என்னடான்னு கேட்டா, வாயினால பிரபுடைய நாமத்தை பாட முடியும், காதனால கிருஷ்ண கதையை கேட்க முடியும், மனசனால கிருஷ்ண ஸ்மரிக்க முடியும். அதனால மூட துர்மதே, மூட ஜனங்களை மூட துர்மதே நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் சில. கிருஷ்ண ரசாயனத்தை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்படி சாப்பிட்டுட்டோம்னா பரமானந்தத்தை உள்ளபடி அனுபவிச்சிடலாம். அது சொல்றதுக்காகத்தான் நிமாயி பண்டிதர் அவதாரம் தான். எல்லாரும் இந்த கிருஷ்ண ரசாயனம் குடிங்கோ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எந்த பக்கம் திரும்பினாலும் இது சாப்பிட்டே இருங்கோ. எத்தனைக்கு எத்தனை நீங்க சாப்பிட்டுட்டே இருக்காளோ அத்தனைக்கு அத்தனை பரமானந்தம் உங்க இருப்பிடம் தேடி வரலாம். நீங்க எதையும் தெரிந்து போக வேண்டிய அவசியம். இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, எவ்வளவு கேட்கணும், வீடு வாங்க முடியுமா, குழந்தை பிறக்குமா, குழந்தை நன்னா இருக்குமா, கல்யாணம் ஆகுமா, எனக்கு உடல் வியாதி சரியா போகுமா, அவ்வளவு சொல்றோமே. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மருந்து கிருஷ்ண ரசாயனம் சில. அந்த மருந்து ஜனங்களுக்கு தெரியலையா, அடரா இது சுலபமா இருக்கேன்னு தெரிய மாட்டேங்க. எல்லாரும் சடங்கு சம்பிரதாயங்கள் செஞ்சு உபவாசம் எல்லாம் இருந்து தேகத்தை வருத்துவதற்கும் இந்திரியங்களை கஷ்டப்படுத்துவதற்கும் தயாரா இருக்கான். ஆனா யாரும் பரமானதை அனுபவிப்பதற்கு தயாரா இல்லை. அதனாலதான் பார்த்தாலும் சரி சரி இந்த ஜனங்களுக்கு இதோடைய தன்மையை புரிய வச்சுடலாம். நாம சங்கீர்த்த மகாத்மியத்தை என்ன புரிய வச்சுட்டோம்னா ஜனங்கள் என்ன அனுபவிச்சுக்கிறோம். குழந்தைகள் தெரிய மாட்டேங்க, ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டான்னா விடமாட்டா. எப்பொழுதும் மனுஷ சுபாவம், ஒரு வஸ்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, ருச்சிகரமா இருக்குன்னா விடமாட்டான், பிடிச்சுட்டே இருப்பான். தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சொல்லுவார் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும், சாப்பிட்ட பிறகு எங்க உடம்பு நல்லா போச்சு, அந்த டாக்டர் இடத்துல போங்க, அந்த இடத்துல போங்க, துணி நல்லா இருக்கு, இந்த இடத்துல சீப்பா இருக்கு, இந்த இடத்துல செலமெல்லாம் நல்லா இருக்கு சொல்றோம் இல்லையா. ஒரு விஷயம் நல்ல தெரிய வாழ்க்கை உணர்ந்துட்டான் விடமாட்டாலாம், குழம்பிட்டே அதை பத்தி ஜனங்களோட கருத்த வாட்டி பேசிட்டே இருக்கலாம், வேற வழி இல்லவா. அந்த மாதிரி நிமாய் பண்டித சங்கல்பம் பண்ணாலும் சரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துரும். சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆனந்தப்படுவா. நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் சிவான்னு சொல்லி கொடுக்கணுமே. சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அம்மா தானே சொல்லி கொடுக்கணும். நிமாய் சாட்சாத் கிருஷ்ண ஸ்வரூபமாச்சு, ஜெகன் மாதவும் அவன் தான்.
ஜெகத் பிதாவும் அவன் தான். ஜெகதோத்தாரணா, ஜெகத் உத்தாரணம் பண்ணக்கூடியவன் அவன் தானே. வேற யாருக்கு அந்த சக்தி இருக்கு? படைக்கிறவனும் அவன் தான், காப்பாற்றுகின்றவனும் அவன் தான், சம்ஹாரம் பண்றவனும் அவன் தான். எல்லாத்துக்குள்ளே மந்தரியாமியா இருந்து காலத்தை நடத்தி கொண்டிருக்கிற மகாபிரபு அவன் தான். அதே பிரபுதானே கலியுகத்திலே நிவாயி பண்டிதராக நவதீபத்தை அவதாரம் பண்ற ஆனந்தமா எல்லாரும் இந்த நிமாயுடைய பிரேம வாத்சல்யத்துல மயங்கி கிடக்கலாம். பிரேமையில மயக்கி வச்சிருக்கா அத்தனை பேரு. எல்லா இடத்துல நன்னா பேசுறார், அன்போட பேசுறார், இதமா பேசுறார், தப்பு பண்ணா உரிமையோட திக்ஷா சிங்களா கேள்வி பேசுறார். அதே சமயத்துல ஆனந்தமா இருக்கா, அதே சமயத்துல பிரேமையில மயங்குறார். இப்படி எல்லாம் பிரேமையில தலைக்க வச்சுட்டாராம் இந்த நவதீப வாசிகளை. நவதீப வாசிகள் இது வரைக்கும் இப்படிதான ஒரு பிரேமையை பார்த்ததில்லை, கேட்டதில்லை, அனுபவிச்சதில்லை. பாகவத்தையும் ராமாயணத்தையும் அங்கங்க காண கிடைக்கிறத ஒழிய பரிபூர்ணமா பிரத்யக்ஷமா அனுபவிக்கணும். ஆகாரம் நன்னா இருக்கு, நன்னா இருந்ததுன்னு யாராச்சும் நமக்கு ருச்சியா? நம்ம பிரத்யக்ஷமா சாப்பிட்டா தானே நமக்கு ஒரு பிரயோஜனம். எட்டு சுவைக்கா கறிக்குதவாதுங்க. அந்த மாதிரி பாகவதம் ராமாயணம் எல்லாம் ஹிருதயத்துல பொங்கி வைனமா இல்லையா? பிரத்யக்ஷமா பார்க்கணுமா இல்லையா? இந்த மாதிரி இவர்கள்லாம் பிரத்யக்ஷமா பார்த்துட்டாங்க. நவதீபத்திலே நடமாடும் பாகவதம், நடமாடும் ராமாயணம், நடமாடும் நாராயணி, நடமாடும் பஜகோவிந்த், நடமாடும் நாம சங்கீர்த்தனம், மனுஷ ரூபமா அலையறதான் எல்லாம் பாகவதம் பஜகோவிந்தம் எல்லாம். அதனால எல்லாரும் ஆக நன்னா இருக்க. நிமாய் பண்டிதரை பார்த்தாலே சுகமா இருக்கு. நிமாய் பண்டிதர் நினைச்சாலே ஹிருதயம் விகசிக்கிறது, மனசபாதான். இதை பத்தியும் ஒரு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை. நிமாய் பண்டிதரோட காலம் கடத்திடும். வயசானாலும் பரவாயில்ல, வயசு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நிமாய் பண்டிதர் இருக்கா, நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இந்த நிமாய் பண்டிதருக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிடும். அவவா மனசுக்குள்ள நிமாய் பண்டிதர் தன்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருக்கிறார் அப்படின்னு அபிப்பிராயம் வந்திருக்கான். தன்கிட்ட மட்டுமே எல்லாருக்கூடையும் தன் கூடையும் பிரியமா இருக்கான்னு என்கிட்ட மட்டும் பிரியமா இருக்கு ஆரம்பி அவாவா நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவாவாளுக்குள்ள ஒரு அபிமானம் மதம் வந்துருக்கான். நவதீபத்துல அங்க அடியவே இருக்கு. ஆஹா, நிமாய் பண்டிதர் என்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருக்கார், ரொம்ப பிரியமா இருக்காரு, என்கிட்ட மட்டும்தான் மற்றவாளை காட்டும் அதிகமான பிரியம் வச்சிருக்கார். அவாவா அவாவா நினைக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் விஷ்ணு பிரியாதையை நினைக்க ஆரம்பிச்சுக்கலாம், ஒரு பக்கம் சசிமாதா நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம். விஷ்ணு பிரியாதேவி அகம்பாவத்துல நினைக்கல, இருந்தாலும் அடியனுக்கு ஒரு பக்தியம் கிடைச்சுடுத்தே நினைச்சுட்டான். அப்படி கூட நினைக்கப்படாது. எல்லாருக்கும் பொதுதானே, புதுச்சத்து தானே. பெரியவாளும் பகவத் பக்தர்கள் பகவான் யாராக ருக்மிணியாவே இருக்கும், ராதையாகவே இருந்தார்கள். பகவான் எல்லாருக்கும் பொதுதான். பக்தர்கள் கோஷ்டிதான் எல்லாரும் யாருக்கும் தனி ஒரு முகநிலையுமே கிடையாது. அவாவா பக்திக்கு தகுந்தா போல, பிரேமைக்கு தகுந்தா போல, வினயத்துக்கு தகுந்தா போல சில பேர் முன்னாடி வருவா, சில பேர் பின்னாடி மாறி 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 வந்துட்டு இருப்பான். அதே வினயத்தோட இருக்கோ எப்பொழுதும் முன்னாடியே இருப்போம். அவ்வளவுதானே இங்கே பகவான் இவர்கள் பிராதான்யமானவர்கள் அப்படின்னு யாரையும் வச்சுக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் பிராதான்யம் உண்டு. அதனால இப்படியே இருந்து நிமாய் பண்டிதருக்கு இதெல்லாம் மனசுக்குள்ள வந்துடும். இவரை தேசிக்கிறவாளும் ரொம்ப தேசிக்கிறா, ரொம்ப விதவிதமா கேவலமா எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதனால இவர் பார்த்தார், அதான் இவர்கள்லாம் கேவலமா பேசி இன்னும் பாவத்தை சுமக்கிறான். இவர்களும் சேர்ந்து நாமஜபம் பண்ணுவாங்க. என்ன கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, பகவத் பக்தால் இடத்துல அபச்சாரப்படுறான். பகவத் பக்தால் இடத்துல அபச்சாரம் பண்ணிட்டான்னா காப்பாற்றுவது கஷ்டமாயிருக்கேன்னு சொல்லி எப்படியாவது இவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தணும்னு பார்க்கிறார். அதற்கு ஒரே வழி, தான் கிரேச தர்மத்தை இருக்கும், எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறோம்னு தானே வாழ்க்கை வைத்திருச்சு. பக்தால் இடத்துல சாதாரணமா சம்சாரத்துல இருந்துட்டே பக்தி பண்றவா இடத்துல சாதாரண ஜனவை என்னடா வைத்திருச்சோம்னா இவாளும் சம்சாரத்துல என்ன இருக்கா, நம்ம மட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். நிச்சயம் ஆத்ம சண்டை கஷ்டவர்கள், ஒரே குழப்பம், ஒரே பயங்கரமா இருக்கு. இவா மட்டும் என்னமோ ஆனந்தமா இருக்கா, கேட்டா நாமஜபம் பண்றேன், நம்மளும் தான் நாமஜபம் பண்றோம்னு சொல்லி இதை கண்டாதானே அவளுக்கு ஒரு வைத்தறிச்சலா இருக்கு, ஒரு பொறாமையா இருக்கு, ஒரு பிடிக்காதனம் வந்து. அதனால பார்த்தாரு, சரி நம்ம சம்சாரத்தை விட்டு விலகி போயிடுவோம். நம்ம பாட்டு சன்னியாசம் வாங்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் பிக்ஷை கேட்டு இருந்தோம்னா ஒரு மனசுல வாழ்க்கலாம் அடடா அப்படின்னு சொல்லி வந்துருவேன். ஆனா உடனே அவளுக்குள்ள ஒரு கழிவிறக்கம் வந்துருவேன். சுய பச்சாதம், அடடா இவரை பார்த்து அப்படி சொல்லிட்டோமே நினைப்பாரு. அப்படி நினைக்கிறதுனாலேயே இவருடைய பாவம் நசிஞ்சு போயிடும். ஹரிதா சுய பச்சாதாமம், தப்பு பண்ணிட்டேனே, இனிமேல் தவறு பண்ணப்படாத நினைக்கிறோமே, அதுலேயே நம்முடையதான பாவங்கள் நசிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்றோம். அது எப்படி நசிக்கும் அப்படின்னா, இனிமேல் பண்ணப்படாதுன்னு ஒரு எண்ணம் லபிக்கிறதோனும் அதுவே பாவம் போவதற்கான முதல் படி. இனிமேல் பண்ணமாட்டேன் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள எண்ணம் துடிக்கிறதோனும் இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டார். மனசுல திருடம் வந்துருக்கு, ஒரு தீர்க்கம் வந்துருக்கு, ஒரு வைராக்கியம் வந்துருக்கு. இல்லை, சன்னியாசம் தான் இது ஜனங்களை உத்தாரணம் பண்ணுவதற்கான ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். 24 வயசு 24 வயசுல எல்லாம் சன்னியாசம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா லோகத்தை உத்தாரணம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எல்லாருமே சொல்ற பகவான் எப்ப பார்த்தாலும் தேச தர்மத்திலேயே இருந்தான், ராமனா இருந்தான், கிருஷ்ணனா இருந்தான்,
சம்சாரியாவே காலம் கடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பார்த்தா நான் சன்னியாசியாகவும் கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். கபிலர்களா கூட இருந்தான். ஆனாலும் கலியுகத்துல வாழணுமே. ஏதோ புராணத்துல இருந்தது, இதிகாசத்துல இருந்தது, பட்டும் படாம சம்சாரத்துல இருந்தா தாமரை இலையில ஜலம் போல இருந்தான்னு சொன்னா நன்னாதான் இருக்கு, கேட்கற நன்னாதான் இருக்கு அப்படின்னு பிரத்யட்சமா பார்த்தா தான் ஒரு விஷயத்தை ஒத்துப்பா. அதுவும் பகவத் விஷயம், பக்தி விஷயம். பக்தர்களுடைய பலம்னா இவ எதிர்பார்க்கிற மாதிரி அவ இருந்தாக்கா அவள பக்தர்கள் அப்படின்னு ஒத்துப்பா. அவ கொஞ்சம் உலக விஷயங்கள் ஈடுபடுறா போல தெரிஞ்சா கூட ஒதுக்கி தள்ளிடுவார். ஏன்னா அது மனுஷாருடைய சுவாவம். அவன் என்ன பார்க்கிறதோ அதுதான் சத்தியம் நினைக்கிறான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இவன் எதை பார்க்கிறாளோ அதுதான் சத்தியம். இவ கண்ணால பார்க்கறது சத்தியம், காதால கேட்கறது சத்தியம், தான் அனுமானிக்கிறதா சத்தியம் அபிப்பிராயத்துல இருக்கா. ஆனா உண்மையா யாருக்கும் சத்தியம் தெரியறது கிடையாது. அதனால நிமாய் பண்டிதர் எப்படியாவது சன்னியாசம் வாங்கிக்கணும், யதி தர்மத்தை ஆசிரியிச்சு யதி தர்மத்துடைய பலத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு 5, 65, 70 வயசு மேல சன்னியாசம் வாங்கிட்டோம்னா அங்கங்க போக முடியாது. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ கிடைக்கிற விஷய சாப்பிட்டு இப்படிதான் இருக்க முடியும் ஒழிய. ஒரு எவ்வளவு வயசா இருந்தா எல்லா இடங்கள்லயும் போகலாம், சுதந்திரமா எல்லா ஜனங்களிடத்தையும் பழகலாம். அதே சமயத்துல எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்திலே தன்னுடைய சுகபோகங்கள்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இதுக்கு மேல அனுபவிக்கப்படாது. அதை பார்க்கும்போது ஜனங்களுக்கு அடரா பரவாயில்ல ஒரு அபிமானம் வருமா. இவாளுக்கு அபிமானம் வரும்பொழுது அவ தானா நெருங்குவா. அவ நெருங்குற சமயத்துல நிறைய நாமஜம் பண்ணுங்க, வாழ்க்கை உதாரணமாகும். இந்த ஜனங்கள் தன்னிடத்துல நெருங்கி வரணுன்றதுக்காக தன்னுடைய சுகம் போகம் ஆனந்தம் எல்லாத்தையும் சட்டம் பண்றோம். ரொம்ப கஷ்டம். சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அசாத்தியமான தைரியமும் வைராக்கியம் நிரந்தரமான ஒரு புத்தியும் அதெல்லாம் மாறி இருக்கக்கூடாது. சாதி சன்னியாசம் ஒரு 12 மணிக்கு நல்ல வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும். நாளைக்கு தீபாவளி வரது, நல்ல பட்சம் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சன்னியாசம் பண்ணிக்கலாம். தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா தீபாவளி முடிஞ்சு விடுச்சு அவ்வளவுதானே, இதே மைசூர் பாக்கி இதே லட்டு தான் அப்படி சரி வேண்டாம் வைராக்கியம் பண்ணும். திருவாரூருக்கு ஏதாவது விசேஷம், ஒரு சீமந்தம் இல்லாட்டி ஒரு கல்யாணம் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டது. ஒரு கல்யாணம் பார்த்துட்டு போயிடும், நம்ம கல்யாணமே ஒரு வரைக்கும் பார்க்காத மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்துட்டு போயிடும். சரி அதெல்லாம் ஆமா இவ்வளவுதானே கல்யாணம், தெரியும் அதாவது எல்லாம் முடிச்ச பிறகு எவ்வளவுதானே, அது பெரிய விஷயம் இல்லை. ஆமா இதேதான் வருஷம் வருஷம் தீபாவளின்னு சொல்லுவோம். தீபாவளி முடிஞ்ச பிறகு சரி அடுத்த வருஷம் தீபாவளிக்கு போய் கணக்கு ஆரம்பிச்சிருவான். இது பேர் வைராக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளே அதன் மேல பற்றுதலே இல்லை. அது சரி அவ்வளவுதான். ஆசையை அடக்கிறது சன்னியாசம் இல்லை, ஆசையிலிருந்து விடுபடுறது சன்னியாசம் தான். எல்லாவற்றின் மேலையும் இருக்கிற பற்றுதலை பரிபூரணமா தொடக்கிறதுக்கு சன்னியாசம். சர்வத்தையும் அப்படியே விட்டுடுறது அவ்வளவுதான். அதன் மேல ஒரு அபிமானம் இல்லாம அதனால என்ன ஆனாகட்டும், வந்தாலும் சரி வரலனாலும் சரி சொல்லி ஹிருதயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கிறது சன்னியாசம். ஆசை அடக்கிறது சன்னியாசம் நடத்திருக்கா. ஆசை அடக்கினா என்னைக்கோ ஒரு நாள் ஆசை வெளில வந்துடும். இந்த ஆசையுடைய பலமே அடக்க அடக்க வளரும். நிறைய பேர் தெரியாது. இது நிறைய பேர் நினைச்சிருக்க ஆசை அடக்கிறேன் அப்படின்னு. அடக்க 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 அது வளரும். அது அப்படி ஒரு பகவான் விசித்திரமான ஒரு புத்தியை கொடுத்திருக்கான் மனுஷன் மனசு. இது அடக்க 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 இன்னும் அதிகமாகிறதே ஒழிய குறைய மாட்டேங்க. ஆசையில விடுபடணும். இந்த ஆசைதான் எல்லா விதமான துன்பத்திற்கும் அத்திவாரமா இருக்கு. புத்தரதான சொல்றாரு அத்திவாரமே தான். ஆசையே துன்பத்திற்கு காரணம். பார்த்தோம்னா எல்லாவற்று மேலே ஒரு ஆசை வைக்கிறேன். அப்ப கிருஷ்ண ஆசையெல்லாம் கோபிகள் துன்பம் கொடுத்ததான அது துன்பம் இல்லை, துன்பம் போல ஒண்ணு. ஆனா துன்பம் இல்லை. கிருஷ்ணனிடத்துலயும் ஆசை இல்லைன்னா வாழ்க்கை வரட்டு வரட்டுன்னு இருக்கும். அதனால புத்தவதம் தோத்து போச்சு. ஆசையே துன்பத்திற்கு காரணம், எதன் மேலேயும் பற்றுதல் வைக்காதே, பகவானும் இல்லைனால அங்கதான் அடி வாங்கிடும். உலகார்ந்த விஷயங்கள்ல ஆசை வைக்காதே, எம்பெருமானத்துல பற்றுதல் வை. இந்த ஆசை விசேஷம். ஆசைகள்ல கூட இது உத்தமமானது, இது மத்தியமமானது, இது அதமமானதுன்னு இருக்கா. பகவானத்துல வைக்கிற பரமாத்மா அடையணுன்ற ஆசை பகு உத்தமமானது. அந்த ஆசை கூட இல்லைன்னு சொன்னா வரட்டு வரட்டு இருக்கும், பயங்கரமா இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கு, எதை பார்த்தாலும் கேட்க ஒரு கடுகடன் இருக்குமே ஒழிய ஒரு சுகம் இருக்காது. அதனால இவர் பார்த்தார் ஜனங்களை எப்படியாவது இழுத்து நல்வழிப்படுத்தும். இவருடைய ஆசை லோகத்து ஜனங்களிடத்துல வைத்தான். ஒரு நவதீபத்தை தாண்டி போகணும்னு ஆசை வந்துருக்கான். பெரியவா எவ்வளவு பண்ணாலும் நம்ம இன்னும் ஒன்றும் பண்ணவே இல்லை, இன்னும் நிறைய பண்ணணும். அவருடைய மனசு முழுக்க இந்த ஜனங்களுக்கு எங்கெல்லாம் முடியுமோ, எப்படியெல்லாம் முடியுமோ, எந்த விதத்தெல்லாம் முடியுமோ அப்படி எல்லாம் நல்லது பண்ணிடும். அவளுக்கு இன்னைக்கு தெரியலையே அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் தெரியுமே. மற்றபடி நாராயணியும் எழுதும்போது எல்லா ஜனங்களும் வாசிப்பான்னு எழுதுனா அவர் இல்லையே, இன்னைக்கு ஜனங்கள் வாசிப்பான்னு எழுதிட்டார். ராமாயணம் பாகவதம் எழுதும்போது ஜனங்கள் நல்லது பண்ணிடும். எந்த ஜனங்களுக்கு எந்த ஜீவனுக்கு தேவையோ அந்த ஜீவன் அதை வாசிக்கணும்னு எழுதிட்டு போயிட்டான். அவனை முடிச்சவனே அவளுக்கு அப்பா கிருதகிருத்தியம் நினைப்பதை முடிச்சுட்டான். என்ன சங்கல்பம் பண்ணோமோ பகவான் நம்ம என்ன கர்மாவுக்காக கொண்டு வந்து விட்டானோ அந்த கர்மாவை முடிச்சுட்டோம் ஒரு நிம்மதி. அந்த மாதிரி
இவர் பார்த்தாரு, சரி நவதீபம் முழுக்க பரப்பியாச்சு, இன்னும் தாண்டி போகணும் முடிவு பண்ணிட்டார். திடமான வைராக்கியம் வந்துருது. சந்நியாசம், தேக சுகமோ எவ்வனமோ, அழகான மனைவியோ, வயசான தாயாரோ, அற்புதமான நவதீபத்துடைய ஜனங்களோ, கங்கை கரையோ, ஒரு சின்ன அழகான குடிசையோ, எதுவும் இவரை மயக்கல, எதுவும் இவரை சந்நியாசத்திலேருந்து பின்வாங்கிக் கொள்ளும்படியான சக்தி படைச்சதால். ஆனா மனசு முழுக்க இந்த சந்நியாசம் அப்படின்ற ஒண்ணு ஹிருதயத்துல நல்ல திடமா ஊழி தானிவேர் போல உள்ள ஊழி ரகசியமா இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே நித்யானந்தர் கண்டுபிடிச்சார். பக்தாளுக்கு தெரியாது, பக்தர்களை தவிர வேறு யாரு சதாச்சாரியன் பகவானையும் புரிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் முயற்சி பண்ணணும். வாழ்க்கையுடைய பெரிய முயற்சி என்ன பண்றோம்னா, பந்துக்களை பந்துக்களை புரிந்து கொள்வதற்கும் அடுத்த வார புரிந்து கொள்றதுக்காக தான் வீணடிச்சுட்டு இருக்கும். ஆனா உண்மையா தெரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆச்சாரியன் பகவான். அதை விட்டுட்டு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு புரிஞ்சு என்ன ஆச்சு? ஒண்ணு அவன் மோசமானவர்கள் புரிஞ்சு என்ன கண்டுட்டோம்? இன்னும் இல்லையே. அவர்கள் மோசமானவர்கள் தெரிஞ்சதுனால அடுத்த வாட்டி கொஞ்சம் அவ இடத்த ஏமாற இருப்பான், வேற இடத்த ஏமாறதானே போறோம். ஆனா ஆச்சாரியனையோ பகவானையோ புரிஞ்சுட்டா எங்கேயும் ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நான் எதை அறிந்தால் எல்லாம் அறியலாமோ அந்த வஸ்து அவதானே. ஆனால் அவளை புரிஞ்சுக்கணும். மனுஷ ஸ்வபாவம். ஒரு நாள் உத்தமர்களா இருப்பா, அடுத்த நாள் பார்த்தா மகாபாதிகளா தெரியாது. யுதிஷ்டரை போல உத்தமன் யாரும் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் இந்த சூதாட்டத்துல ஒரு ஆசை தான் தோத்து போயிட்டாங்க. பாபின்னு சொல்ல முடியுமா? உத்தமன்னு சொல்ல முடியும். சூதாட்ட சமயத்தை பார்த்தா பாபின்னு தான் சொல்லணும். ஏன்னா தப்புன்னு தெரியாது. ராஜாதானே, ஆடப்படாதுன்னு தெரியணும். ஆட வேண்டாம். அப்படியே ஆடினாலும் எல்லாரையும் பணைய வைக்கணும். அப்படியே பணைய வச்சாலும் திரௌபதியை பணைய வைக்கணும். சமயத்தை பார்த்து அவர் பண்ண தவறு மூலதான் தோன்றது. கேட்டா விதி என்னவனா சொல்லலாம். ஆனா மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்து இல்லையா? அதனால மனுஷ சுபாவம் சஞ்சல்யம், சஞ்சலமானது. அதனால ஆச்சாரியனும் பகவானையும் புரிந்து கொள்ளணும். நித்யானந்தர் பரிபூர்ணமா தன்னுடைய பகவானாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கின்றதா நிமாய நன்னா புரிஞ்சுக்கணும். நிஜமாவே ரொம்ப சுகம் தெரியுமா? அவளை உள்ளபடி புரிஞ்சுட்டேள். அவ என்ன எதிர்பார்க்கிறான்னு நீங்க புரிஞ்சுட்டேள். அவ மனோபாவங்களை சரியா உணர்ந்துட்டேள்னா அதுல கிடைக்கிற ஆனந்தம் சத்தியமா வேற யாரும் தர முடியாது. அதற்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணணும். ஆனா யாரும் பண்றது இல்லை. எல்லாரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்குள்ள ஜென்மா காலம் போயிட்டோம். நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே ஆரம்பிச்சிடும். அந்த பாக்கியம் துருவனுக்கும் பிரகலாதனுக்கும் பரிபூர்ணமா கிடைச்சது. ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் நன்னாவே கிடைச்சது. அதுதான் சாதானியம். அந்த சிறுகாலே என்றால் அப்படியே பிடிச்சிடணுமா? இந்த மாதிரி இந்த நித்யானந்த பிரபு கேட்டுட்டார், பிரபோ என்னமோ எங்கேயோ எங்களெல்லாம் விட்டுட்டு ஏமாத்திட்டு போறா போல இருக்கே. ஏமாற்றம் தான் அவளுக்கு. ஆனா எத்தனையோ ஜனங்களுக்கு சமயத்துல பார்த்தா பல பேர் நன்னா இருக்கணும்னா ஒரு சில பேர் தங்களுடைய ஆனந்தத்தை இழந்துத்தான் ஆகணும். வேற வழி இல்லை, இழந்துத்தான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா 1000 பேர் நன்னா இருக்கணும்னா ஒருத்தர் இழந்துதான் ஆகணும். தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. இது லோகத்துடைய ஸ்வபாவம். தியாகம்ன்றது லோகத்துல மனுஷ வாழ்க்கையுடைய அத்திவாரமா இருக்கு. அத்திவாரமா இருக்கு. ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னா அம்மா 10 மாசம் கர்ப்பத்தை கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தன்னுடைய சுகத்தை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அது மாட்டேன் அப்படின்னா அந்த கர்ப்பம்ன்ற ஒரு சுகம் அவர் கிடைக்காது. ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ ஒண்ணுக்கு தியாகம் பண்ணணும் சொல்லு நிர்பந்தம் தான். ஆஹா 10 மணிக்கு என்ன சாப்பிடணும்னா அதுக்கு முன்னாடி நாள் போய் மார்க்கெட்ல போய் ஏறி இறங்கத்தான் வேணும். சேத்துல இறங்கிதான் போய் காய்கறி வாங்கிட்டு தான் வரணும். அது முடியாது அப்படின்னா ஆகாரம் சாப்பிட முடியாது. ஏதான ஒண்ணு வேணும்னா ஏதான ஒரு தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அது உலகத்துடைய சுபாவமா வச்சிருக்கேன். ஏன்னா தியாகத்தினாலதான் இன்னி வரைக்கும் லோகம் நடந்துட்டு இருக்கு. தியாகம் தான் மனுஷ ஜென்மாவுடைய பலமா காண கிடைக்க. பூமாதை இவ்வளவு கொண்டாடுறோம்னா எல்லாத்தையும் தியாகம் அவள் தேவையேன்னு இருக்கு. நமக்கு அனுகிரகம் பண்றா. மேகத்தை கொண்டாடுறோம்னா தனக்காக ஒரு ஜலத்தை ஒரு துளி ஜலத்தை வச்சு எல்லாத்தையும் அது செட்டம் பண்ணிடும். நன்னாருக்கும் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பெரியவாளும் தன்னுடைய எல்லாத்தையும் சர்வத்தையும் தியாகம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணிட்டான். அதனால கேட்டுட்டா நித்யானந்த பிரபு நிமாய பார்த்துட்டு, பிரபோ கௌரவி எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போடா போல ஒரு இஷ்டம் இருக்கோ அப்படின்னா சொல்லிட்டு, ஆமாம் உங்களை ஏமாற்ற முடியாதா. நித்யானந்த பிரபு என்னமோல சொல்லி பார்த்தா கடைசியில சொல்லிட்டா, பிரபோ உங்களுடைய சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? யாருக்கும் இல்லை. ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு போக வேண்டாம், தசரதன் கெஞ்சினானே, கௌசல்யாதேவி கெஞ்சினாரு, சுமத்ராதேவி கெஞ்சினாரு, எத்தனை பேர் கெஞ்சினான். கடைசியில கைகேயும் கெஞ்சினான். என்னடா ராமா மாட்டேன். அவன் சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா மாற்றக்கூடியதான ஒரு சக்தி லோகத்தை யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. பகவான் சங்கல்பம் பண்றது அவ்வளவு விசேஷமானாலும் அவன் அவ்வளவு கொண்டாடுறான். சத்திய சங்கல்பம் நினைத்ததை முடிச்சே தீருவான். மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இந்த நிமாய் மனசுக்குள்ள திடம் பண்ணிட்டா. சரி பிரபு
ஆனா உங்களுடைய திருவடிகள்ல என்னைக்கும் ஒரு ஸ்மரணம் இருக்கட்டும், வேற ஒண்ணும் நான் கேட்க. எங்க இருந்தாலும் என்னை அழிச்சுட்டு போயிருந்தோ அப்படின்னாராம். சரிக்கா நேர முகுந்த தத்தராத்துக்கு போனாலும் அவரை கொஞ்சம் கதற விட்டான். நன்னா பஜனை எல்லாம் பாட சொல்லி நன்னா பாடுறேன், இல்லை எப்ப கேட்பானோ தெரியலடா அப்படின்னு விட்டான். உடனே அவர் கதறா, பிரபு நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேன், நான் உம்முடைய தாசன் தானே, உம்முடைய அடியவன் தானே, உம்முடைய வேலைக்காரன் தானே, என்ன ஆச்சு, நீ எப்ப கூட நான் வந்து பாடுவேனே, நீ எப்ப கூட நான் வந்து பாடுபடான நான் இருக்க மாட்டேன் பிரபு, என்ன ஆச்சு, நான் சன்னியாசம் வாங்கிக்கணும் நியாயமா, நீ இப்படி பேசலாமா, நீங்களே சன்னியாசம் வாங்கிக்கணும், நாங்கெல்லாம் எங்க போகிறோம், நீங்க சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட தோல் மேல கை போட்டு நாங்க வர முடியும், ஆனந்தமா உங்களுக்கு சிங்காரம் அலங்காரம் பண்ணி விட முடியும், ஆனந்தமா எங்காவது வாங்குவோன்னு கூப்பிட்டு ஒரு பிக்ஷாவனம் கொடுக்க முடியும். நீ சன்னியாசியா வைக்கணும் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட ஆரம்பிச்சுடுவேன், பக்கத்துல வராது, அங்க நின்று இங்க வராது, அப்படி போல் பேச ஆரம்பிச்சுடுவேன். உங்களுக்கு அதெல்லாம் முடியுமா? நிமாயி பண்டுகிறனா பிரேமஸ்வரூபனா இருக்கான், விரக்தியுடைய ஸ்வரூபமா வைராக்கிய ஸ்வரூபம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எங்களுடைய நிமாயி பிரேமஸ்வரூபனா அதிரூப சௌந்தரியமானா கிண்டல் பண்ணிண்டு விளையாடிண்டு எங்களை சீண்டிண்டு எங்களோட நாம சங்கீதம் பாடி ஆடிண்டு ஒரு குறும்போட ஒரு குழந்தை தனத்தோடு இருக்கிற நிமாயி தான் எங்களுக்கு வேணும். வரட்டி ஒரு மொட்டையை அடிச்சுண்டு ஒரு கால் வஸ்திரத்தை உடுத்திண்டு அப்படி தேமையில உட்காந்து எங்கேயாவது மூலையில உட்காந்து ஒரு ஜபமாலையை உருட்டிண்டு பத்மாசம் போட்டு சின்முத்ரா வச்சு எங்கேயோ காற்றுலையும் மேட்லையும் ஒண்ணும் இல்லாம காலில் செருப்பு கூட இல்லாம கல்லு முள்ளும் சொல்லி நடந்துட்டு இருக்கிற நிமாய் எங்களுக்கு வேண்டாம். அப்படி ஒரு வரட்டு இருக்கிற நிமாய் எதிர்பார்த்து நாங்க வாழல பிரபு. அந்த மாதிரி எத்தனையோ சன்னியாசிகள் நாங்க பார்த்துட்டோம், அதெல்லாம் கிடைக்காத ஆனந்தம். ஆனா உண்மையா பார்த்தா சன்னியாசிகள்னாலதான் இந்த ஜீவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா எங்க சாஸ்திரப்படி நிமாயி பார்த்தாதான் ஆனந்தமா இருக்கு. நிமாயுடைய அந்த கிருபா கடாட்சமான கண்களும் அந்த குறும்பு பாதையும் அந்த சிரிப்பும் அந்த கிண்டலும் அந்த கேளியும் அந்த ஸ்பூடகமாம் ரகசிய சங்கேதமா பேசுற பாஷையும் ஒருத்தரோட ஒருத்தர் சிண்டு முடியறதும் ஒருத்தர் பாதை சிரிக்கிறதுமா எங்களோட சேர்ந்து தோல் மேல கை போட்டுக்கிறதுமா அங்க போய் நீச்சல் அடிக்கிறதுமா ஜலக்கீட பண்ற இந்த நிமாயியை விட்டு மொட்டை அடிச்சுன்னு ஒரு காவி வஸ்திரம் கட்டிண்டு இது ஓரத்தனிக்க நாங்களாம் பிரபோ அங்கே இருந்து சேவிச்சுட்டு போறோம். அந்த நிமாயை நினைச்சாலே மனசு ஏத்துக்க மாட்டேங்க பிரபு. எங்களுடைய நிமாயி எங்ககிட்டயே இருக்கட்டும். வேற எத்தனையாவது லோகத்தை சன்னியாசம் ஆகிட்டோம். எங்க நிமாயி நிமாயா இருந்துட்டா போதும், அதுதான் நல்லா இருக்கு. இல்லாட்டி உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நிஜமாவே நீ நிமாயா மாறிடுவீன்னு. நிமாயினா வேப்பங்காயின வேப்ப மரம். இப்ப நிமாயா இல்லையா அமிர்த சாக்கிரமா இருக்கு, பிரேமஸ்வரூபனா இருக்கு. ஒரு கால் சன்னியாசம் ஆயினா எங்களுக்கு எல்லாம் நீ வேப்பங்காயா மாறிடுவேன் பிரபு வேண்டாம். உடனே கத்தி அணைச்சுட்டாரா நிமாயி வந்து. உடனே கதறாள். இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நினைச்சா ஒரு கட்டி அணைச்சிக்கிற ஒரு ஆலிங்கனம் தரையாளு அப்புறம் எங்களுக்கு கிடைக்குமா? நீ சன்னியாசியா மாதிரி ஆச்சா 5 வேலை சந்தியாவனம் 1008 பூஜை புனஸ்காரங்கள், அங்க போய் பிக்ஷ வாங்கணும் இங்க போய் பிக்ஷ வாங்கணும், சாஸ்திர ஆலோசனை சாஸ்திர விசாரண்டியே உட்கார்ந்து ஆலிங்கனம் கிடைக்குமா? 5 மணி நேரம் ஜலக்கீட பண்ணுவேன் எங்களோட கங்கா ஜலத்துல அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா? சன்னியாசிகள் அவ்வளவு நியமங்கள் இருக்கு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இவ்வளவு நேரம் இந்த கர்மாக்கள் பண்ணணும்னு இருக்கே பிரபு. அதெல்லாம் பார்த்துட்டு வரட்டு காலத்தை கரெக்ட் சொல்றா. இப்ப காலத்தையே மறந்து கிடக்கிறோமே சொல்றாரு அவர் முகுந்ததத்தர் சொல்ற. காலமே எங்களுக்கு தெரியறது இல்லையே. காத்தால வரதான் நிமாய் பண்ணதோட போகிறோம், கங்கையில அண்ணா தீர்த்தமாகும், அம்மா திரும்பி வரும், ஆனந்தமா ஆகாது. கொஞ்ச நேரம் உங்களோட பற்றி சாஸ்திர விசாரம் பண்றது, பாகவதம் பேசுறது, ராமாயணம் பேசுறது, நாம சங்கீதம் பேசுறது, ராத்தியா இருந்தா விடிய பஜனை பண்றது, 2 மணி நேரமும் 3 மணி நேரமும் அப்படி கண் அச்சுறது, திரும்பி காத்தல கடகடன்னு ஓடி வர்றது, உங்களோட கங்கா ஸ்நானம் பண்றது, அப்புறம் எங்கேயாவது நீங்க நகர சங்கீதம் உங்க பின்னாடி ஓடி வரும், இன்னைக்கு யாராத்துல பஜனை, இன்னைக்கு யாருக்கு என்ன கிருபான்னு ஓடி வரும். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாவி வசதியை கட்டிட்டு எங்களெல்லாம் கதறடிக்கிறதுக்கு இந்த பாடு படுத்துறது. இதுக்கு நீ முன்னாடியே அன்பு காட்டாம இருந்திருக்கலாம், முன்னாடியில இருந்து எங்க பக்கத்துல நெடுஞ்சாம அப்படியே ஓரத்தை வச்சிருந்தா நாங்களும் அப்படி தேவையில் இருந்திருப்போம். அதை விட்டுட்டு எல்லா அன்பையும் கொட்டி எங்க பிரேம சாகரத்துல மூழ்கடிச்சுட்டு இப்ப கொண்டு போய் பாலைவனத்துல போறது நியாயமா அப்படின்னு முன்னாடில இருந்தே பாலைவனம் போல அங்கேயே ஒண்ணு பேசாம சௌக்கியமா ரைட் அவ்வளவுதான் அப்படின்னு பேசினா விட்டு பிரச்சனை இல்லையே. அதை விட்டு எல்லா விதமான பாவங்களையும் எங்களுக்கு பிரேமையை வாரி வழங்கிட்டு நீ கடைசியே அந்த பிரேம சாகரன்ற ஜலத்திலேன்னு மீனா தலைச்சிட்டு இருக்க எங்களை கொண்டு போய் வெள்ள போடுறேன்னு சொல்றே. இது ஒரு உத்தமமான காரியமா? எங்க நிமா இதை பண்ணலாமா இருக்கா? உடனே நிமாயை கையை பிடிச்சினார். உன்னை வச்சு என்னால போக முடியுமாடா, ஆனால் லோகத்தை உத்தாரணம் பண்ண வேண்டாமா? பிரபு லோகத்தை யார் உத்தாரணம் பண்ண வேண்டாம்னு சொன்னா, ஆனா லோகம் உத்தாரணம் ஆகக்கா எங்க நிமாயை நாங்க இழக்கணும் எந்த விதத்துல நியாயமே இல்லை பிரபு. எங்களுக்கு அவசியம் இல்லை, யாருக்கு வேணும் அவ வந்து உத்தாரணம் ஆயிக்கட்டும், எங்க நிமாயை நாங்க இழக்க மாட்டோம். நாங்க என்ன பாவம் பண்ணிட்டோம்? ஏதோ 1000 கோடி ஜென்மாவுடைய புண்ணியம் இந்த ஜென்மாவில கொஞ்ச நாள் இந்த பிரேம இன்னும் ஒண்ணு ருசிச்சிருக்கோம் பிரபு. நாங்க என்ன பரிபூர்ணமா இதுலயேவா தலைச்சிருக்கோம்? இல்லையே. இப்ப உனக்கு எத்தனை வயசு ஆகிறது? அத்தனை வயசு காலத்துல இப்பதான் கொஞ்ச நாளதான் உங்களுடைய பலன் எங்களுக்கு புரிஞ்சது. நீ சாட்சாத் பரபிரம்மன் இப்பதான் எங்களுக்கு உணர்ந்துடும். ஒரு 4-5 வருஷமோ ஒரு 5-6 வருஷமோ இருக்கும் பிரபு.
5-6 வருஷத்துல பிரேமியுடைய உண்மையான சொரூபத்தை உணர முடியும் நினைக்கிறாளா? உணர்ந்துட்டோம் நீங்க நினைக்கிறாளா? 100 வயசு வாழ்ந்தா கூட இந்த சம்சார சாகரம் புரியதில்லைன்னு சொல்றோம். அழியக்கூடிய சம்சார சாகரமே 100 வருஷம் 75 வருஷத்துல புரிஞ்சுக்க முடியும். அழியாத பிரேமி ஒரு 5 வருஷத்துல புரிஞ்சுக்க முடியுமா பிரபு? என்ன நீங்க பேசுற? நாங்க எங்க போவோம்? உங்களுக்கு யார் தருவா இந்த பிரேமைய? இந்த பிரேமையை தரக்கூடிய சக்தி லோகத்துல வேற யாருக்கு இருக்கு? எங்கள் நிமாயை விட்டா வேற யாருக்கு இந்த பிரேமையை தர முடியும்? சொல்லுங்க பிரபு. திருப்பியும் படிச்சுருந்தாராம், லோகத்தை உத்தாரணம் பண்ணா குழந்தை, நீ என்ன தடுக்கலாமா? மாதிரி அவரையும் குழப்பி சமாதானம் வாங்கிட்டான். அதுதான வேலை. குழப்பி 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 தன் காரியத்தை சாதிக்கிறதானே பகவானுடைய வேலையா இருக்கு. அந்த மாதிரி முகுந்ததார் சொன்னார், பிரபு உங்களுடைய திருவிடி ஸ்மரணம் மட்டும் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணிட்டு போங்க, வேற ஒன்றும் கேட்கல. அப்படியே வந்தா நேர கதாதருடைய கிரகத்துக்கு வந்துட்டான். முகுந்ததாரத்தை விட்டு நேர கதாதர ராத்துக்கு வந்துட்டான். கதாதரர் எப்பொழுதுமே நிமாய் பண்றதை பார்க்கும் பொழுது ஒரு துள்ளல் இருக்கும். கௌரஹரி கௌராங்கரி சைத்தன்ய மகாபிரபு பார்த்தோம்னா ஒரு துள்ளல் இருக்கும். ஒரு கேமையெல்லாம் இருக்க மாட்டார். அந்த ஒரு குறும்பு, அந்த ஒரு மதம் பிடிச்ச யானைய போல ஒரு திமிரு, யார் வம்படிக்கலாம்னு சொல்லும்படியான ஒரு வார்த்தைகள், அந்த சிரிப்பு, அந்த பிரேமை, அந்த கருணை எல்லாம் சேர்ந்த ஒரு பொக்கிஷம். நிஜமாவே நீவாத செல்வம் நிமாய். அந்த நிமாய் இப்படி பார்த்தா ரொம்ப ஜேமேன்னு வர, கண்கள்ல ஒரு விரக்தி, ஒரு வைராக்கியம், ஒரு ஜொலிப்பு, எல்லாத்தையும் சட்டம் பண்ணிட்டேன்னு ஒரு நட. இனிமேல் யாரும் என்ன மாற்ற முடியாதுன்னு ஒரு நடையா. சமயத்தை பார்த்தா நிமாய் நடக்கிற நடையில ஒரு சஞ்சலம், இங்க போலாமா அங்க போலாமா அப்படி போலாம் இப்படி போலாம்னு ஒரு குழந்தை பார்த்தோம்னா ஒரே இதுவா போகாது. ஆனா இன்னைக்கு நிமாய் பண்டிகை நடையில அந்த பார்வையில எல்லாம் போயாச்சு. ஒரே ஏகாகிர சிந்தனையோட ஒரு நடை. அதை பார்த்து ஜீவனம் பண்ண முடியல கதாதரருக்கு. அப்படியே வந்து பார்க்கிறார், பிரபோ என்னாச்சு? என்னமோ வித்தியாசமா இருக்கு. பார்த்தோன்னே கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சுட்டார் கதாதரர். என்ன பிரபு இப்படி வரலாமா? அவரை நம்பித்தான், அவர் தான் ஆதாரம்னு நினைச்சுட்டு இருக்கும். அந்த ஆதாரமே அப்படி தேவேன்னு வந்ததுன்னா யாரு இருக்கா? அதனால பிரபோ அப்படின்னா, ஏ கதாதரா நான் ஒரு துக்ககரமான செய்தி சொல்ல போறேன். உடனே கதாதரர், பிரபோ தாங்கக்கூடிய சக்தியை நீரே கொடுத்துரும். தாங்கக்கூடிய சக்திலாம் ஒன்றும் கிடையாது. நீரே துக்ககரமான செய்தின்னு சொன்னா எது லோகத்து துக்கம்? மரணமோ ஜனனமோ துக்கம் இல்லை பிரபோ. நீ எங்களை விட்டு பிரியறது ஒண்ணுதான் துக்கம். அதை தவிர எது சொன்னாலும் நான் ஏற்றுக்கேன். அதை தவிர எல்லா துக்கத்தையும் தாங்கக்கூடிய சக்தி என் மனசு இருக்கு. மற்ற எல்லாம் துக்கம் இல்லை பிரபு, அது லோகத்துடைய சுபாவம், வாழ்க்கையுடைய இயல்பு. ஜனனம் மரணம் நோய்வாய்ப்படுறது ஒருத்தர் பிரியறது எல்லாம் வாழ்க்கையுடைய சுபாவம். ஆனா பகவான பிரியறது ஆச்சாரிய பிரியறது சுபாவம் இல்லை பிரபு. அது எங்களுடைய பிராரப்த கர்ம விதி இல்லாட்டி என்னுடைய அகம்பாவம் இல்லாட்டி என்னுடைய மமகாரம். அதனால அந்த துக்கத்தை தவிர மற்ற எல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் தான். நீ துக்கம்னு சொல்றதுனால எனக்கு யூகிக்க முடியறது ஏதோ எங்களை வச்சு நீங்க போய் போல இருக்குன்னு உடனே கத்தி அனுப்பிச்சுட்டாரா. என் மனசு உன்னை விட்டு அவர் யாருக்கிட்ட நன்னா தெரியும்னா பிரபோ இப்படி மனசு எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் தெரியாம அந்த மனசு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்ல நான் யசி தர்மத்தை ஆசிரியக்கவும் முடியும். என்ன அவசியம் இருக்கு? நாங்க ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டோமா? நாங்க ஏதாவது அபச்சாரப்பட்டோம்னா நீங்க தீர்மத்தை யாரும் அபச்சாரப்படலையே. அப்படி யார் அபச்சாரப்பட்டான்னு சொல்லுவோம். நாங்க எல்லாம் சேர்ந்து அவளுக்காக மன்னிப்போம். பிரபோ சன்னியாச தர்மம் வேண்டாம். இந்த கோமலமான திருமேனி, இந்த செந்தாமரை பாருங்க, கையை பாருங்க. உமக்கு தெரியாது உம்முடைய திருமேனி எவ்வளவு கோமலமானது, எத்தனை மிருதுவானது உமக்கு தெரியாது பிரபு. எங்களுக்கு தெரியும். அந்த பாதங்களும் அந்த வேஷ்டியும் அந்த தாம்பூலம் போட்டு இருக்க அழகும் யார் பிரபு இனிமேல் எனக்கு அந்த மாதிரி ஒரு அதிரூப சௌந்தரியமான திருமேனி நாங்க பார்க்க முடியுமா? நவஜீவத் எத்தனையோ பேர் இருக்கா. எல்லாம் அழுக்குடம்பு எச்சில் வாய் மலமூத்திர மாமிச பிண்டம் பிரபு. அவ தேகத்துலதான் அழகு இருக்க ஒழிய ஹிருதயத்தை முழுக்க கேவலமா இருக்கு. தேகமும் அழகா இருந்து, ஹதயமும் அழகா இருந்து, பாவமும் அழகா இருந்து, சுத்தமான கிருஷ்ண பயணியின் நிரம்பி வழிகிறது ரொம்ப துர்லபம் பிரபு. நாங்கெல்லாம் அந்த அகம்பாவத்துல இருந்துட்டோம். ஆஹா இப்படி ஒரு கௌரஹரி கிடைச்சுட்டானே, ஒரு சந்திரன் கிடைச்சுட்டான். எப்படி பிருந்தாவனத்துக்கு ஒரு கிருஷ்ணச்சந்திரன் கிடைச்சானோ, எப்படி இஸ்வாவுக்கு ஒரு ராமச்சந்திரன் கிடைச்சானோ, அந்த மாதிரி எங்க நவதீபத்துக்கு ஒரு கௌரச்சந்திரன் கிடைச்சுட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம் பிரபு. கிருஷ்ணனும் ராமானும் ஏமாத்தினா போல நீரும் ஏமாத்திர முடிவு பண்ணிட்டீங்களா? அழகா கேட்கிறார். இவர் சிஷ்யநாத்தை விட்டுருவாளான்னு சோழப்படுவாளான்னு ரொம்ப அழகா கேட்கிற ஒவ்வொருத்தரும். எங்களுடைய கௌரச்சந்திரன் எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போன நினைக்கிறாரா? நியாயமா? ஆகக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்ல பிரபு. முடிவை மாத்திக்கோங்க. சசிமாதா என்ன பண்ணுவா பாவம். அவன் முகத்தை பாருங்க, ஏற்கனவே ரொம்ப சஞ்சலத்தை இருக்கா. நீங்கெல்லாம் இப்ப பேச மாட்டேங்கிற சிரிக்காம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அவள் வாழ்க்கையில வருத்தத்தை எதுவுமே பார்த்ததில்லை. ஏதோ இருந்திருக்கா, சின்ன வயசுல உங்களுடைய லீலையை பார்த்திருக்கா, அதை பார்த்து அனுபவிச்சிருக்காளே ஒழிய பெரிய பரமானந்தன்ற ஒரு விஷயம் எல்லாம் ஒண்ணும் பார்த்ததில்லை பிரபு. விஷ்ணு பிரியா குழந்தை பிரபு. அவள் திருமுக மண்டலத்தை பாருங்க, எத்தனை மென்மையா இருக்கா. ஒரு விகல்பம் இல்லை. அடுத்த ஜனங்களை புரிந்து கொள்ளும்படியான ஒரு சக்தி கூட அந்த குழந்தை கிடையாது பிரபு. உம்முடைய திருமுக மண்டலத்தை பார்த்துட்டு காலத்தை நடத்திட்டு இருக்கா. ஏதோ ஆகாரம் சாப்பிட்றா,
நீ எப்ப வரையிலோ அப்ப ஆனந்தமா உனக்கு கைங்கரியம் பண்றா. மற்றபடி ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கிறாளா, அவள் உண்டு தன் கைங்கரியம் உண்டு உம்முடைய சுகம் உண்டு கிடக்கிறாளே பிரபு. இந்த விஷ்ணு பிரியாதையை விட்டுட்டு போகப்படலாம். சரி, நாங்கள்லாம் விட்டுருக்கோம், உங்களுக்கு அவளுக்கு பெரிய பிரேம கிடையாது. ஸ்ரீவாஸ் விட்டுட்டு உமால போக முடியுமா? அத்வைதாசரை விட்டுட்டு போக முடியுமா? நித்யானந்த பிரபு இவாள்லாம் இருக்கா, அவளெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? நாங்கள்லாம் ரொம்ப சாதாரண பிரபு, எங்களுக்குலாம் இன்னும் பிரேமையே ஆரம்பிக்க வரல. ஏதோ உங்களை பார்த்து பிரேமை 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 பிரேமைன்னு பேசிட்டு இருக்கோமே வெளியே, இன்னும் பரிபூரமான பிரேமைன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியல பிரபு. பிரேமையின் எல்லை கூட எங்களுக்கு தெரியாது, பிரேமையின் ஆரம்பமே தெரியாது பிரபு. நீங்க விட்டுட்டு நீங்க போயிட்டேன்னா இனிமேல் எங்களுக்கு பிரேமை கிடையாது. ருச்சிக்கவே இல்லைன்னா தெரியாது, விஷயமே தெரியலன்னா சரி பரவாயில்ல, நீமாயின்னு ஒருத்தர் இருந்தார், எங்க நவதீபத்துல இருந்தார், போயிட்டாரும் வாங்க சொல்லிடுவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் பண்ற லீலையும் நீர் பண்ற குறும்பும் நினைச்சு 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 ராத்திரி முழுக்க தூக்கத்தை கூட பைத்திய மாதிரி பிரிச்சுட்டு இருக்கோம் பிரபு. நீங்க எங்க அழகற்ற உடனே முடிவு பண்ணிட்டாலாம், நாங்க திருச்சதெல்லாம் போதுன்னு முடிவு பண்ணிட்டாலாம், இன்னும் எங்க வாழ்க்கையில ஆனந்தமே வேண்டான்னு முடிவு பண்ணல. மாத்தி மாத்தி கேட்டு ஆனந்த சாகரம், ஆனந்தமே என்னன்னு தெரியாம இருந்தோம். இப்ப ஆனந்தத்தின் உச்சாணிகளை இருக்கும், அங்கேருந்து கொண்டு போய் அதரபாதாளத்தை தள்ள முடிவு பண்ணிட்டா. வேற யாராவது தள்ளினா தாங்குவோம் பிரபு, நீ தள்ளினா தாங்க முடியாது. வேற யாராவது அடிச்சா உதச்சா அம்மா இடத்துலயோ அப்பா இடத்துலயோ போய் சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டானா, சரி போடா போனா போக, அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன், அம்மா அப்பா நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, எங்கப்பா போறது? அங்க எங்க பிரபு போறது? அம்மா அப்பா விட்டாலும் பகவான் இருக்கான்னு ஒரு அந்த பகவானே கை விட்டுட்டாங்கன்னா யாரிடத்துல போய் நாங்க முறையிடுறது? எந்த இடத்துல போய் முறையிட்டு எங்களுடைய மனசுடைய வியாக்கூலத்தை நாங்க போக்கிக்கிறது பிரபு? புலம்பு 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 புலம்புறா. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு பெரிய பிடிச்சினார். அதாவது லோகத்தை உத்தாரணம் பண்ணுடா குழந்தை, நவதீபத்தை தாண்டி போய் எல்லா ஜனங்களும் சொல்ல வேண்டாமா? நீயே பாக்குற எத்தனை பேர் துவேஷம் பேசலாம், எத்தனை பேர் புறம் பேசலாம், எத்தனை பேர் அசிங்கமா நாமசிங்க கேவலமா பேசலாம். கை கேட்டு நான் சும்மா இருக்க முடியும் பிரபு. அவன் அப்படிதான் சுபாவம், சுபாவத்தை மாற்ற முடியுமா? அவளுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு, கம்சனுக்கும் சிசுபாலனுக்கும் ராவணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் கேவலமாக பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சா போல இந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் பிரபு, ஏதோ பூர்வ ஜன சுகிருதம் இல்லாட்டி உங்க பத்தி பேச முடியுமா? அதனால அவளுக்கும் ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு, அதுக்காக எங்களை விடணுமா? அந்த ஜனங்களுக்காக எங்களை விடணுமா? மூட்டை பூச்சி பயந்து வீட்டை கொடுக்கிறா போல எங்களை விடணுமா அப்படின்னு அவரையும் உத்தாரணம் பண்ணணும். அதுக்கு சன்னியாசம் தானா கதி? ஆமா தீர்க்கமா ஆமாம், நான் சன்னியாசம் வாங்கிட்டேன்னு சொன்னா இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன இருக்க வைரம் தேசம் குறைஞ்சு போயிடும். தானாகவே அவளுக்கும் பக்தி வந்து எனக்கு அவளும் பக்தியோட ஆனந்தமா பிரேம நாட்டியம் ஆடி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பேசுறத பார்க்கணும் ஆசையா. நீங்க எல்லாருமே நவதீபம் முழுக்க பிரேம வெள்ளத்தை தலைக்கணும்னா நான் சன்னியாசம் வாங்கிட்டுதான் ஆகணும். லோகம் முழுக்க நாம சங்கீதம் பரவணும்னா நான் சன்னியாசம் வாங்கிட்டுதான் ஆகணும். சன்னியாச தர்மம் தான் என் ஜென்மாவுடைய பிரயோஜனம். இது வரைக்கும் தேச தர்மத்தை இருந்துட்டேன், என் மனசு ஒட்ட மாட்டேங்கிறது, நான் சன்னியாசியாத்தான் போகணும். இவ்வளவு தடமா பேசுறவாள எந்த வார்த்தையை சொல்லி மாற்றணும்? உடனே காலில் விழுந்தார் கதாதர். சரி பிரபு, அதை மட்டும் மறந்துடாது. ஹதயத்துல ஒரு ஓரத்தில் இந்த கதாதரனுக்கு ஒரு சின்ன இடம் சன்னியாசத்தை எடுத்து எல்லாத்தையும் விடணும் தான். ஆனா அதுக்காக உத்தமமான பக்த ஜனங்களை விடணும் அவசியம் இல்லை, நல்ல சத்புருஷர்களை விடணும் அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் உத்தமமானவர்களா சத்தானவர்களா நீங்க கேட்கலாம். ஆனா உம்முடைய சிஷ்யன், அதனால சொல்றேன் நான் உத்தமமானவன் தான், நான் சத்தானவன் தான், நான் குறைவன்று இல்லாதவன் தான். ஏன்னா உண்மை ஆசிரியச்சிருக்கிறேன். அதனால இந்த ஜீவனுக்கும் ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கொடுங்க சொல்றேன். ஒரே ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன இடம் கொடுங்க. அதே போல இந்த ஜீவனுடைய ஹிருதயத்திலேருந்து நீங்க நீங்காம இருக்கணும். வேற ஒண்ணு நான் கேட்க, இந்த தேகம் என் கண் முன்னாடி மறைஞ்சாலும் என் ஹிருதயத்திலேயே இந்த கௌரஹரி ரூபம் மாறப்படாது. இந்த கௌரஹரி மொத்தங்களை எல்லாம் அடிச்சுட்டு அழகாக கால்வஸ்திரம்லாம் கட்டிட்டு வந்தாலும் என் ஹிருதயத்துல பத்து வஸ்திரம் உடுத்தின்னு சுருசுருளான கேசத்தோட செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட தாம்பூலம் போட்டு என் தோல் மேல கைய போட்டு கிண்டல் பண்ணிட்டு தலைமுடி நான் சிங்காரம் என்ற சமயத்தெல்லாம் பார்த்து அழகான பார்த்து சிரிப்பேன். அந்த கௌரகரி மட்டும் ஹிருதயத்தை இருக்கு. இந்த சன்னியாசி கௌரவி எனக்கு வேண்டாம். உடனே பிரபு சிரிச்சார். உன்னை விட்டுட்டு என்னால போக முடியுமா? உன்னை நான் மறக்க முடியுமாடா? என்னுடைய பிரிய சக்கா, பல ஜென்மாவா இல்லையோ சக்காவாச்சு. எத்தனை ஜென்மா சக்காவும் எனக்கு தெரியாது, எல்லாம் உமக்கு தெரியும். பகூனி ஜதீதானி உமக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கதாதரனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நிமாயி சுகமானவன், நிமாயி தியானம், நிமாயி வார்த்தை, நிமாயி பரிபாஷை, நிமாயி சங்கம், ஆனந்தம். அதனால அதை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பலத்தை கொடுக்கும். இப்பயே பலமெல்லாம் போயாச்சு, இந்திரியங்கள் எல்லாம் கரைச்சு போயாச்சு. எவ்வளவு நேரம் தேகத்தை உயிர் இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனாலும் உன் மனசை வருத்தப்படாது. அதனால என் தேகத்தை உயிர் இருக்கட்டும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. உடனே கதாதரையும் கூட்டிட்டு போற. கதாதருக்கு நடக்க கூட முடியும். பாக்குற
ஒரு பார்வை எங்கேயோ வெறுக்கு ஒரு பார்வை எல்லாமே சூன்யமயமா தெரியும். அதுக்கு நவதீபம் பிருந்தாவனமா தெரிஞ்ச வாழ்க்கை அந்த கதாதருக்கு அப்படியே சூன்யமா தெரியாது. எல்லாம் பட்சிகள்லாம் கூட அழகா கூட இருக்கா, விஷங்கள்லாம் கூட புலிவந்து காணப்படுது. என்னமோ நவதீபமே இப்படி எல்லாத்தையும் சர்வத்தையும் இழந்தா போல இவர் தோணி போயிடும். நடக்க மாட்டேங்கிறார், அங்கங்க விழறார், தாங்கிட்டு போறாராம். நிமாயி பண்டிதர் இந்த கதாதரனை தாங்கிட்டு போறார். திரும்பி பார்க்க நிமாயி என்னடா ஆச்சு, சமாதானம் சொல்ல வேண்டிய நீ இப்படி பண்ணலாமான்ட்டார். சமாதானம் சொல்றதுக்கு நடைப்பினத்துக்கு சக்தி இல்லை பிரபு, உயிருள்ளதுக்கு தான் சக்தி. உயிர் இல்லை, ஏதோ தேகத்துல தேகம் நடக்கிறத ஒழிய நடைப்பினம் பிரபு. நிலத்தில் இருக்கிற என்ன எதிர்பார்க்கு, ஒரு அச்சேதனம் பேசும் எதிர்பார்க்கலாம், ஒரு அச்சேதனம் அழக சமாதானத்துல எதிர்பார்க்கலாம். ஒரு அச்சேதனத்துக்கு என்ன பிரபு பலம் இருக்கும்? இது சொத்து பிரபு. பரமன் சொல்றான் இல்லையா, அயோத்தியும் சொத்து நானும் சொத்து. அந்த மாதிரி அச்சேதனம் பிரபு. இந்த அச்சேதன வஸ்துவுக்கு உமக்கு சமாதானம் சொல்றதுக்கும் உமக்கு ஆனந்த முடிவு சக்தி இருக்கும் நினைக்கிறீரா? ஏதோ இழுத்துட்டு போய் வர்றது அவ்வளவுதான். மற்றபடி இது அச்சேதனம் ஆயிடுச்சு. ஒரு சேதனம் இல்லை, இதுக்குள்ள ஜீவன் இல்லை, இருக்கு இல்லை. அவருடைய தன்மையெல்லாம் விட்டு விட்டு அத்தை செஞ்சு அங்கேயே கிடக்குன்ற மாதிரி எங்கேயோ கிடக்கிறது பிரபு. ஏதோ இருக்கிற காலம் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது. அது வரைக்கும் நான் உங்களோட வரேன், அது வரைக்கும் எனக்கு பாக்கியம் கிடைக்கிறது. தேகத்துக்கு சரீரத்துக்கு ஏதோ ஒரு பாக்கியம் இருக்கு, இந்த ஜீவனுக்கு ஏதோ பாக்கியம் இல்லை. ஆனா அழியக்கூடிய சரீரம், அதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம், உங்க தோல் மேல சாஞ்சின்னு வரும்படியான ஒரு பாக்கியம் இருக்கு. அழியாத ஜீவனுக்கு உங்களோட நிரந்தரமா நித்தியமா இருக்கக்கூடிய பாக்கியம் இல்லையே. என்னமோ தெரியல பிரபு வந்துட்டான். ஸ்ரீவாசர் பண்டிதார் அடுத்து அவரை போய் கலக்கணும். அது 3 பேர் முடிஞ்சா அடுத்து ஸ்ரீவாசராத்துக்கு போறார். ஸ்ரீவாசர் கதாதரர் பிடிச்சிட்டு வரதை பார்த்து நிமாயி பண்டிதர் நடக்கிற வரையெல்லாம் பார்த்து என்னமோ தெரியல. நிமாயி பண்டிதர்னா இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கான். ராமானுஜர்னா அப்படித்தான், சங்கரனா அப்படிதான், மத்வர்னா அப்படித்தான், ராமன்னா அப்படிதான், கிருஷ்ணன்னா அப்படித்தான், வாமன மூர்த்தினா அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்காம இல்லையா? வராக மூர்த்தினா அப்படிதான், நிருசிம்ம மூர்த்தினா அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி நிமாயிக்கு ஒரு சுபாவம் இருக்கு, ஒரு தனித்தன்மை இருக்கு. அந்த ஒரு துள்ளல், அந்த ஒரு குறும்பு, அந்த ஒரு அழகு, அந்த ஒரு செடி, அந்த ஒரு காம்பீரியம், அந்த சிம்மகதி கஜகதி ரிஷபகதி வரும்பொழுது உரிமையோட சண்டை போடுங்க, என்ன வாய் சொல்லுவோம் அப்படின்னு வரான். ஸ்ரீவாஸ் என்ன வாஸ் அப்படின்னு வரான், சுருக்கமா செல்லமாலாம் கூப்பிடுவாராம். இப்படி எல்லாம் கூப்பிட்டு கடைசியில் நான் சன்னியாசம் வாங்கிட்டு போறேன், என்ன கோபம் வரும். ஆனா இவெல்லாம் ஏதோ கொஞ்சம் பொறுமைத்தாலியா நிதான வினயத்தோட பேசுறாரு. என்ன வாஸ் அப்படின்னு வரலாம். நீ வந்தா அப்படியே பார்த்தாரு கதாதரனை பார்க்க. என்னாச்சு நம்ம கதாதரனுக்கு? அவன் தேகத்தை எந்த விதமான மாறுதலும் இல்லை, தேகத்தை எந்த விதமான நோய் அறிகுறியும் எனக்கு தெரியல. அவன் ஹிருதயத்தை ஏதோ பெருசா அடி வாங்கிட்டான். அவன் ஹிருதயம் ரொம்ப பலவீனமா இருக்கும். அவன் முகத்துல பார்த்தாலே ஏதோ ஒரு சூன்ய கதை எனக்கு தெரியாது, ஏதோ கேட்க கூடாது ஒன்னு அவன் கேட்டுட்டான் அப்படின்னு கேட்டவனே கதை கதாதரன். நிமாயி பண்றது ஏண்ட அமைதியா இருடான்னு சொல்றதுக்குள்ளே இவர் ஸ்ரீவாச கத்தினுட்டார் கதாதரன். நம்முடைய கௌர்ஹரி சன்னியாசி வாங்க போயிட்டான், சன்னியாசி வாங்க போறான் அப்படின்னு கேட்டோடனே மூர்ச்சையை விழுந்துட்டா. ஸ்ரீவாச பண்டிதர் வயசானவர், சின்ன வயசுல நிமாயி பார்த்து என்னோட விளையாட்டெல்லாம் பார்த்து வந்தார் பெரியவர். கௌர்ஹரி சன்னியாசம் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு கேட்ட உடனே மூர்த்தியாய் சொப்பன்னு விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எழுந்துட்டான், கையை கூப்பினா பிரபு நீங்க ஏதோ அவசாரம் பண்ணிட்டோம்னா, அவசாரம் பண்ணிட்டோம் அடிச்சிருங்க பிரபு, இல்லாட்டி நான் திட்டிருங்க, விட்டுட்டு போயிடாது. நீ திட்டினாலும் அடிச்சாலும் பரம சந்தோஷமா இருக்கும். அத்வைதாசர் அடிச்சிரு, அன்னைக்கு நான் கதறேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு கதறேன். பிரபு ஹிருதயத்தை அடிக்காத, தேகத்தை அடிங்கோ உதவிங்கோ, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா வயசானவன் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை, நீர் கதின்னு கிடக்கிறது. புத்திர சோகம் கூட எனக்கு பெருசாதாங்க. என் நிமாயி இருக்கான், ஏன்னா புத்திரன் இறந்து போன சமயத்துல சொல்றார் நிமாயி, நானும் நித்யானந்தும் உமக்கு புத்திரர்கள், அதனால உமக்கு ஒரு புத்திரன் போய் இறந்து வருத்தப்பட வேண்டாம், நீங்க உமக்கு இன்னும் 2 புத்திரர்கள் வந்தாச்சு. அன்னைக்கு சொன்னேன், அது சத்தியமா இது சத்தியமா கேட்டுருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுடைய புத்திரன்னு சொன்னீரு, தகப்பனார் வயசான காலத்தில் விட்டுட்டு போகலாமா? தகப்பனுக்கு யாரு இருக்கா? இந்த தகப்பனுக்கு சமாதானம் சொல்வதற்கும் நாம சங்கீரம் பண்றதுக்கும் உரிமையோட எங்க காத்துக்கொள்ளவங்க எனக்கு பூஜை பண்ணுன்னு சொல்றதுக்கும் வேற யாரு இருக்கா பிரபு? யாருக்கு அந்த பலம் இருக்கு, யாருக்கு அந்த தைரியம் இருக்கு, யாருக்கு அந்த உரிமை இருக்கு? இந்த கிரகத்துக்குள்ள வந்து தாங்க தோன்றபடி எல்லாம் ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும் ராத்திரி ஆச்சுனா பஜனை பண்றதும் யார் வருவா பிரபு? நீர் இருக்கிற வரைக்கும் இத்தனை கூட்டம் வந்தது, இது போன பிறகு ஒரு வீக்காக இங்க எட்டி பார்க்காது பிரபு. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வருவா, இந்த ஸ்ரீவாசன் சொல்லுவா பிரபு. நிமாயி போயாச்சுன்னா ஸ்ரீவாசனுக்கு ஒரு மரியாதை இல்லை பிரபு. இந்த நிமாயின்ற ஒன்னு ஆசிரியிச்சு இந்த ஜீவன் இருக்கு, இந்த தேகம் இருக்கு, இந்த கிரகம் இருக்கு. இந்த கிரகத்தில் இருக்க வேலைக்காரன்ல இருந்து பசு பட்சிகள்ல இருந்து எல்லாம் நிமாயின்ற ஒரு ஆதாரத்தை வச்சுருக்கு பிரபு. இந்த ஆதாரம் இல்லைன்னா இங்க எதுவும் இல்லை, சூன்யம். அப்படி ராமன் இல்லாத அயோத்தியா சூன்யமோ, கிருஷ்ணன் இல்லாத கோகுலம் சூன்யமோ, அதே போல நிமாயி இல்லாததான நவத்வீபம், நிமாயி இல்லாததான இந்த ஸ்ரீவாசர் வீடு இல்லை. அது வெறும் வாசம் தான் இருக்கும், எல்லாம்
நடைப்பிணமான வாசம் இருக்கும் ஸ்ரீ இருக்கும்படியான ஒரு வாசஸ்தலம் இல்லை பிரபுதான். உடனே திரும்பியும் நிவாரி பண்ணி ஒரு கையை கூப்பிட்டார். தகப்பனார் ஸ்நானத்திலேருந்து நீர் தானே என்னை வழி அனுப்பி வைக்கிறோம். நீரே அப்படி சொல்லலாமா? நான் நல்ல காரியம் தானே கண்ண போறேன், அப்படி என்ன கெட்ட காரியமா பண்ண போறேன்? மகா பாபமான ஒரு காரியமா தான் நீங்கள் எல்லாம் வரலாம், போகாதேன்னு தடுக்கலாம். நான் பகு உத்தமமா லோகத்துக்கே சிரேஷ்டம் சேயத்தை உண்டாக்கும்படியான ஒரு காரியம் தானே பண்றேன். இந்த காரியத்துக்கு நீங்க எல்லாம் அப்படி தடை சொல்லலாமா? ஒரு தகப்பனார்னு சொன்னா வழிகாட்ட வேண்டாமா? சக்கரவர்த்தி வழிகாட்டினாரா? அவளை வழக்கா கிருஷ்ணன் அனுப்பி வச்சாரா இல்லையா? நந்த பாபா அக்ரூரோட சுகமா போய் அனுப்பி வச்சாங்க, விட்டுட்டு வந்தாரா? இப்பேற்பட்ட வீர புருஷர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரிதான் நீரும். உண்மையா நினைச்சுட்டு இருக்கீரா? என்ன நினைச்சாலும் பஜனை பண்ணாரு? இல்ல இல்ல, ஸ்ரீவாசன்ற ஒன்னத்துக்காக இத்தனை பேர் பஜனை பண்ணான். நானும் அப்படிதான் பஜனை பண்ண, என் பஜனைக்காக யாரும் வரல. ஸ்ரீவாச பண்டிதருடைய கிரகம் சாட்சாத் ஸ்ரீஹரிய வாசஸ்தலம். அதனாலதான் இந்த இடத்துல பஜனை பண்ணவே ஒழிய என்னுடைய பிரபாவம் என்ன இருக்கு? அதனால என் வழி அனுப்பணும் தான். என்னென்னமோ சமாதானம் சொல்றா, என்னென்னமோ புலம்பரா. திருப்பி கடைசியில் எல்லாரும் விஷ்ணு பிரியா தேவி சத்திமாதா இதையே சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா எல்லா அஸ்திரமும் அடிச்சு பார்த்தாரு. கடைசியில பிரம்மாஸ்திரம் மாதிரி சத்திமாதா அப்படின்ட்டா. அதுவும் போது வந்து கடைசி அஸ்திரம் விஷ்ணு பிரியா தேவி. அதுவும் எடுபடலை. பகவானுக்கு முன்னாடி பிரம்மாஸ்திரமும் ஒண்ணும் இல்லதான். பக்தாளுக்கு முன்னாடியே பிரம்மாஸ்திரம் வேலை செய்யாது. சத்திமாதா விஷ்ணு பிரியா தேவி. அவனுக்கு 1000 கோடி ஜென்மா, 1000 கோடி அம்மா அப்பா. யார் இடத்துல பரமபிரீத்தியோட இருந்திருக்கும்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓடிகள் ஒருத்தி மகனாய் விடுத்தோடனே ஓடி போன வந்தான். கௌசல்யா மாதா கதறாளை விட்டுட்டு போயிடாதரா, நீ போன பிறகு கை என்ன அந்த பாடுபடுத்தி தொலைவானா, விட்டுடாதா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, இருமா, காப்பாத்து அப்பா காப்பா. இவ்வளவு சமாதானம் சொல்லி போனவன் தானே. யாருக்கு சுகம் நிரந்தரமா இருந்து கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் கொஞ்ச நாள் சுகத்தை காட்டுவான், டக்குன்னு கிளம்பி போயிடுவான். திருப்பி அங்கேயே இங்கே வருவான், திருப்பி இங்கே அங்க போவான். இதேதான் அவன் கர்மா. ராமனா வந்தா கடையிடம் வளர்ந்தான், பிரம்மாண்டமா ஓங்கி உலகம் வந்தான், அப்படியே கிளம்பி போயிட்டான். கிருஷ்ணனா வந்தான், அர்த்தராத்திரில பிறந்தான், அழகா ஸ்ரீ கிருஷ்ணி கற்பனை எல்லா பேரெல்லாம் சொன்னா. 3 ஜென்மம் ஆயிடுச்சு, 3வது ஜென்மான்னு சொன்னா. எல்லாத்தையும் வதம் பண்ணுவேன்னு சொன்னா. உடனே குழந்தையா வனா கொண்டு போய் விடுங்க, கொண்டு போய் விட்டு விட்டாரு. 11 வருஷம் எட்டி கூட பார்க்க வேண்டிய பக்கம் இருக்காளா, போயிட்டாளா, ரகசியம் வந்து பார்க்கப்படாதா. காசுக்கிட்ட ஆடுறதுக்கு அர்த்தராத்திரில போய் பிருந்தாவனத்தை ஆட தெரிஞ்சவனுக்கு ஒரு நாள் மதுராவுக்குள்ள அழகா நுழைஞ்சு அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு போகப்படா. 11 வருஷம் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க. ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் தானே, யமுனைக்கு இந்த பக்கம் மதுரா, இந்த பக்கம் பிருந்தாவனம் எடுத்து பார்க்க வேண்டியதானே. வரலையே. சரி, இந்த பக்கம் வந்தான். அங்கேயும் திரும்பி வளர்ந்த இடமாச்ச, வளர்த்த இடமாச்சு. நந்தகோபுரம் யசோதியம் அவ்வளவு அழகா அசனம் என்ன வச்சு கையை கூப்பி, நீர் இல்லைன்னா அனாதியான இந்த குழந்தைகளை யார் காப்பாற்றுமா நான் சொன்னான். ஒரு நாள் போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. வரலை. அங்கேயே நேர துவாரகைக்கு தானே போனான். அவன் மனசு கொஞ்சம் கல்லாத்தான் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு பெரிய பெருமையே இருக்கு. அதெல்லாம் மனசு கடந்து அடிச்சுக்கிற மனசால் ஆஹா அவளை விட்டுட்டேன், நீ வாழை விட்டுட்டேன். அவனுக்கு எதை பத்தியும் கவலையே இல்லை. ஜனங்கள் உதாரணம், ஜீவ சுகமே பிராதான்யம். அதனால தனக்கு பிரியமானவர்கள், அப்பிரியமானவர்கள், ரொம்ப பிடித்தவர்கள், ரொம்ப நெருங்கினவர்கள், ரத்த பந்தம், தேக பந்தம் எல்லாம் நமக்கு தான். தெரிஞ்சா 1 விட்ட மாமா, 2 விட்ட சித்தப்பா எல்லாம் நமக்கு தான். அவனுக்கு பெற்ற அம்மா அப்பாவும் எல்லாம் ஒண்ணுதான். இந்த ஜென்மாவில கொஞ்சம் நாள் அவ்வளவுதானே. அதுதானே எம்பெருமானுக்கு விசேஷம். அதுதான் அவனுடைய பலம், அதுதான் நம்முடைய பலவீனம். அவனுக்கு எதிலேயே பற்றுதல் இல்லை, நமக்கு எல்லாத்துலயும் பற்றுதல். அவன் ஒரு மூலை, நம்ம ஒரு மூலையில நிற்கிறோம். கருத்தில் 2 பேரும் ஒன்னா சேர்க்கிறோம். சேர்ந்து ஆஹா அப்படின்னு உணர்ற சமயத்தில் அவன் எடுத்த பற்றுதல் எல்லா பற்றுதலையும் முடிச்சுட்டு அவனே கட்டின் மனசு வரும்போது அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஏன்னு கேட்டா அந்த சமயத்துல அவன் இடத்துல பற்றுதல் வந்து ஒரு அகமா வந்துட்டான், அபிமானம் வந்துட்டான். கொஞ்சம் விலகி போனதா, அதையே ஏன் போனா யோசனை பண்ணிட்டு போகணும். அதுலயே தியானம் ஒன்றுமோன்னு கோபிகள் தான் சொல்றான். இந்த நேரா பார்க்கறத காட்டிலும் இங்கா தூரத்தை ஸ்மரிக்கிறது தாண்டி உச்சிதம். என் பக்கத்துல நெருங்கிறதுனாலே, என்னோட ஆடி பாடுறதுனாலே பெரிய பக்தி வரல, தூரத்துல அவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுவா, அதுதான் நல்ல உத்தமமான பக்தி. அப்பதான் பக்தி நல்லா பரிமளிக்கிறதுன்னு. ஏன்னா ஜீவனுடைய சுபாவம் பிரகிருதியில வசப்பட்டு பகவான் நெருங்கிட்டான் ஆகான்னு வந்துடுறது. இந்த ஆகார ஜீவனுக்கு கஷ்டம் வருது, இந்த ஜீவனுக்கு அந்த கஷ்டம் கூட வரப்படாதுன்னு விளக்குறான். அவன் என்ன சிந்தனை பண்றான், என்ன லாஜிக் அவனுக்கு தான் புரியாது. அவனா ஒரு சங்கல்பம், அவனா சேர்க்கிறான், அவனா பிரிக்கிறான், அவனே சேர்றான், அவனே காணாம போறான், அவனே திரும்ப போறான். இப்படிதானே பண்ணிட்டு இருக்கான். ராசிக்கிடமா அழவிடலாமா, கதறி அழ வச்சானே, போயிட்டியாரா அப்புறம் ஓடி நல்லா ராசிக்கிடலாம் பண்ணான். வந்த உடனே முதல்ல சிக்ஸான். அடுத்த ராத்திரி வரலாமா, பரபுருஷனோட நடனம் ஆடுவான், எல்லாத்தையும் ஓடுவோம். ஜெய கிருஷ்ணா நீ சொல்லலாமா, உடனே ஆஹா வாங்க. அது முன்னாடி அதெல்லாம் கிடையாது, போங்க ஓடி பிறந்த வேண்டியதானே. அவர் தோல் நல்லா கையை போட்டு ஆனந்தா பிருந்தாவனம் முழுக்க கிரி பரிக்கிரமா பண்ணி, விரத பரிக்கிரமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆஹா இவன் நினைச்சா உடனே இவன் போயிட்டானா, திரும்பி உட்காந்து அழுதானா, திரும்பி வந்தானா, திரும்பி அழகா 1 மாசம் ராசிக்கிட்ட பண்ணா, திருப்பி போயிட்டு வாங்கோ. ஆஹா நான் ராசிக்கிட்ட அனுபவத்தை நல்லா நினைச்சாபாடா
நீங்க அப்பப்ப கடைக்கு நினைக்கிறதுக்குள்ள அங்கேயிருந்து அக்குருவை கூப்பிட்டா வாங்க போகலாம்னு அழிச்சுட்டு போயிருக்கோம். அக்குரு இவனை அழிச்சுட்டு போக வரல, அக்குருவை அங்கேயே நீங்க அழிச்சுட்டு வந்து இவனே அழிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் ஒண்ணுமே பண்ண, அவர் தேவையான வந்துட்டு போனார், அவ்வளவுதான். அக்குரு ஏதோ பொம்மை மாதிரி அங்கேயே நீங்க வந்தார் கூட அவனோட போனார், அவ்வளவுதானே ஒழிய அவர் தங்கள் நான் கிருஷ்ணனை பார்க்க போறேன் நான் சொல்றேன். என்னமோ மமாவாத்தியம் அமங்கலம் நஷ்டம், அவர் ஏதோ நமக்கு பரவாயில்ல நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஓடி வந்தார் ஒழிய அவர் கிருஷ்ணன் அழிச்சுட்டு போகிறதுக்காக வரவே கிடையாது. அதனால இவன் சங்கல்பம் இப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி எல்லாரும் புலம்புறா. அந்த கௌர் ஹரிய பார்த்து 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 ஸ்ரீவாசர் புலம்புறா. அதுக்குள்ள இங்க இருந்து முராரி குப்தர் வந்து ரொம்ப ஸ்லேகம் வேற 2 பேருக்கும். வைத்தியன் வேற அவ்வளவு சண்டை போடுவார், அவ்வளவு கிண்டல் பண்ணுவார், சாஸ்திர விசாரம் பண்ணுவார். முராரி குப்தர் வந்த உடனே கத்தி அழுதுட்டார். அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சவர் நவதீபத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிமாயி சன்னியாசம் வாங்கிட்டு போறாரு. விஷயம் பரவ ஆரம்பிச்சு ஓடி வந்தா, பிரபோ இந்த அல்ப ஜீவனை விட்டுட்டு போறதா முடிவா? இவாள்லாம் பெரியவா, இவாளுக்கெல்லாம் பலம் வந்துருக்கு, இவாளுக்கெல்லாம் பிரேமம் வந்துருக்கு, இவாளுக்கெல்லாம் ஞானம் வந்துருக்கு, வைராக்கியம் வந்துருக்கு. எனக்கு இன்னும் பாபமே போகல பிரபு, பாபமே கிடையாது. அதாவது எப்படியாவது என்ன சொல்லி அவர் நிறுத்தலாம்னு ஒரு ஆசை. அயோத்தியா ஜனங்களை ராமனுக்கு விதவிதமா சொல்லி சொல்லி எப்படியா நிறுத்திடலாம்னு ஒரு முயற்சி பண்ணாலும் என்னமோ சொல்லி எப்படியாவது சொல்லி எப்படியா நிறுத்திட்டா போதும்னு ஆசைப்பட்டாரு. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் எப்படியா நிறுத்தான் கோபிகள் பிரயத்தப்பட்டாரு. வழியில போய் படுத்து அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா போகாதேடா, எங்களை விட்டு போகாதேடா, சண்டை போட்டு திட்டி என்னமோலாம் பண்ணி பார்த்தாரு. அந்த மாதிரி அவாவா பண்ணி ஏதானும் சொல்லி எப்படியாவது ஒரு நிறுத்திடணும்னு ஒரு ஆசையா. நான் பாவம், என்னிடத்த பாவம் தான் இருக்கு, நான் நீங்க சரி பண்ண வேண்டாமா, நான் இன்னும் பிறக்கவே இல்லை, நான் பிறந்த குழந்தை இல்லை, என்னமோல சொல்லிட்டு இருக்காவோ ஒன்னும் புரியல. நவதீபம் இது வரைக்கும் பிரேம பித்தல தலைச்சது, இன்னைக்கு பயம் பித்து பிடிச்சு என்னமோ வளர்றதுல இருக்கு. சின்ன குழந்தை அம்மா ஏன் வெளில போறானா விஷயத்துக்கு அது பாட்டு ஏதோ சொல்லி நினைச்சு 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 எதுக்கான அதுக்குதான் தெரியும். என்னடா அம்மாவோட திரிவை தாங்க முடியாம இருக்கு. என்னென்னமோ சொல்லும், அம்மா வந்துருமா சீக்கிரம் வந்துருமா சமத்தார் எல்லாம் சொல்லும். அந்த அம்மா நான் கேட்ட உடனே மனசுல ஒரு துக்கம் வருவேன். அந்த மாதிரி இந்த நிமாயை நினைச்சு 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 அடாரத்துக்கு நடந்து ஒவ்வொருத்தரையா சமாதானப்படுத்துறா. முராரி குப்தர் எல்லாரும் சமாதானப்படுத்துறா. அவாவா வரா, நிஜமா 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 அப்படி கேட்கலாம். ஆமா 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 ஆமா. இதுலயே என்னாச்சுன்னா எல்லாரும் ஒத்துக்கும்படியான நிர்பந்தம் வந்து யாரா வந்து பொய் தானே கேட்கல, எல்லாம் நிஜமான ஆமான்னுட்டா. யாராவது பொய்னு கேட்கப்படாதான், இது பொய் தானே, நீ சன்னியாசம் வாங்கிதான் கேட்கலாம். யாரும் கேட்கல, நீ சன்னியாசம் வாங்கிக்க போறீ நியாயமா? ஆமாம். இந்த விஷயம் இப்படியே பரவி பரவி காத்து வாக்குல சத்தியமாதா காதுல விழுந்துருக்கு. நொடிஞ்சு உட்காந்துட்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சோண்டு அவ்வளவுதான் ஒரு அல்ப சுகம். பெரிய புயல்லாம் அடிச்சு ஓஞ்சு மழையில வெள்ளமே ஓஞ்ச பிறகு கொஞ்சம் அபாரா பெரிய புயல் வெள்ளம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஆனந்தம் கிடையாது. இனிமேல் புயல் இல்லை, இனிமேல் வெள்ளம் இல்லைன்னு அப்படி நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் உட்காரலான்னு இப்பதான் உட்கார்ந்துருக்கா. வாழ்க்கை நல்லா வளர்ந்து 8 குழந்தைகள் முதல்லயே இறந்துட்டா. எல்லா 3 குழந்தைகளா பெற்று உடனே 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 காலத்திலேயே போயிடுத்தலாம். அதெல்லாம் போச்சு. இந்த அழகா விஸ்வரூபன் பெரிய குழந்தை நன்னா வளர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணா நினைக்கிறது கூட சொல்லாம அர்த்தராதி ஓடி போயிட்டான். சரி, இந்த நிமாய் நன்னா வளர்ந்துட்டு இருக்கான், ரொம்ப அட்டகாசம் பண்றான்னு நினைச்சா நன்னா வந்துட்டான், எல்லாரும் கொண்டாடான்னு நினைச்சா. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள ஜெகநாதன் கிளம்பி போயிட்டான். நிஜமாவே இந்த மாதிரி பக்தர்கள் பகவானை பற்றிலாம் பரமத்தியாகியா இருந்துதான் அசாத்தியமான ஒரு மனசு கல்லாத்தான் இருக்க வேண்டியது. லோகத்திற்கு ரொம்ப மிருத்துவா இருக்க முடியாது. அவன் மனசு இந்த துன்ப சாகரத்திலேயே அலையும்படியாதான் வச்சிருக்கான். எந்த விஷயம் லோகத்தில் எல்லாரும் மயங்கி கிடக்கிறோமோ, இந்த புத்திர விஷயம் கணவன் விஷயம் மயங்கி கிடக்கிறாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் அடிச்சு 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 அந்த ஸ்திரீகளுடைய ஹதயம் அப்படியே சாதாரணமா பண்ணிடுறான் பகவான். எதுக்குறானா மோட்சம் கொடுக்கறதுக்கான். ஏக்கத்தியமா நன்னாதான் இருக்கானா அந்த ஸ்திதியில இருந்து பார்த்தா தான் இருக்கு. தாயார் உட்காந்து போயிட்டான், எல்லாம் போச்சு. சரி, இவன் தான் போயிட்டான். சரி பரவாயில்ல, ஏதோ நிமாயி இருக்கான், விஷ்ணு பிரியா, இதுல வேற லக்ஷ்மி வேற போயிட்டான். முன்னாடி நிமாய்க்கு முதல் கல்யாணம் பண்ணி அவளும் காலத்திலே போயிட்டான். எதுவுமே தனக்கு பாக்கியம் இல்லை. பரவாயில்ல, ஏதோ பூர்வ ஜென்ம சுகிருதம் கொஞ்ச நாள் இருக்க போல இருக்கு. அதனால இந்த விஷ்ணு பிரியா நிமாயி அற்புதமா குடும்பம் நடத்தாய் அதை பார்க்க நினைச்சுட்டு இருந்தான். ஒரு பேரம் பேச்சு எடுப்பான், தன் பேரனை வச்சு கொஞ்சலாம், ஆனந்தம் அதுவும் ஹரேராம் ஹரிபோல் ஹரிபோல் சொல்லலாம் அப்படின்னு ஏதோ கனவு கண்டு இருக்கான். ஒரு கனவு ஏதோ போயின்னு இருக்கு. நிமாயுடைய கனவு எங்கேயோ இருக்கு, விஷ்ணு பிரியாவோட கனவு எங்கேயோ இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருக்கா. லோகத்தை அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே கிரகத்துல தான் இருக்கும். அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தை. ஆனா அவாவா தனித்தின் லோகத்துல எங்கேயோ வாழ்ந்துட்டு கிடக்கும். ஆனா சொல்லிக்கிற மட்டும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அவ்வளவுதான் பேசிக்கிறது, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நான் அதை பண்றோம் இதை பண்றோம், நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் சொல்லிக்கிறோம். வேகம் அந்த இடத்துக்குள்ள கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கு. ட்ரெயின் எல்லாம் ஒன்னா போறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் ட்ரெயின் எல்லாரும் ஏறுறா.
அவ எல்லாம் ட்ரெயினுக்குள்ளதான் இருக்கா, எல்லா அதே ஸ்டேஷன்ல ஏறலாம் இறங்கலாம். ஆனா அவ மனசு எங்கேயோ போறோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கை பிரயாணத்துல கிரகத்துல எல்லாம் ஒன்னா இருக்கும், ஆனா ஒன்னா இல்லை. இதெல்லாம் போயிட்டு கிடக்க வாழ்க்கை. அந்த மாதிரி எல்லாம் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருந்தா நிமாயி சன்னியாசம் வாங்கினோட வாங்க முடியல. 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. சரி வாழ்க்கை ஒரே விரக்தியா இருக்கு, மனைவி சரியில்லை, ஒரே பயங்கரமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, கடன் சொல்ல முக்கால் சன்னியாசம் அப்படிதானே வருது. சன்னியாசம்ன்ற ஒரு விஷயம் ஒண்ணு கடன் சொல்ல, இப்படி மனைவி சொல்ல, இப்படிதானே சன்னியாசம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் மட்டும் தான் பால சன்னியாசிகளா வரா. அந்த மாதிரி ஒரு என்னமோ யோசனை பண்ணி பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டா. நேரமாக நிமாய் ஆத்துக்கு வேற வரல. அவளுக்கு வயிறு என்னென்னமோலாம் பண்ற பெற்ற வயிறு அவளுக்கு தெரியும். சன்னியாசம் குழந்தை வாங்கிக்கிறான். ஆரியாம்பாளை கேட்டா தெரியும், என்ன பாடுபட்டுருப்பா, பெரிய தியாகி, நிஜமாவே பெரிய தியாகி. ராமானுக்கு அம்மாவை கேட்டா தெரிஞ்சிருக்கும், ராகவேந்திரன் மனைவியை கேட்டா தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரியும்? சன்னியாசம் ரொம்ப சுகம். ஆனா கூட இருக்கிறவாளுக்கு கோடாலி எடுத்து ஹிருதயத்தை வெற்றா போல நிகழ்ச்சி தான். துக்ககரமான நிகழ்ச்சி இல்லதான், சுகமான நிகழ்ச்சி தான். ஆனா நிமாயி போன்றவர்கள் சன்னியாசம் வாங்கிட்ட ஏத்துக்க முடியாது இல்லதான். ராகவன் காட்டுக்கு போனா அப்படின்னு ஏத்துக்க முடியறதா? ஏதோ சபரி இருந்தா நதங்க மகிழ்ச்சி இருந்தா சரி, அவள பரவாயில்ல, அங்கே உத்தமம், அவன் அங்க இருந்தா உத்தமம். ராகவன் அயோத்தியால இருந்தாதான் உத்தமம். கிருஷ்ணன் பிருந்தான் இருந்தா தான் நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படி போனா உத்தமமா? நன்னா இல்லை, கேட்கறதுக்கு கஷ்டமா இல்லை. சூரியன் என்ன வெப்பமா இருக்கா, நானும் வெப்பமா இருக்கேன், சந்திரன் வெப்பமா மாறணும், என்ன இருக்குமா? இருக்கா. சந்திரன் குளிர்ச்சியா சீதளமா இருந்தா அதுக்கு அழகு, நமக்கும் சுக்கம். எல்லாருக்கும் சூரியனுக்கு தான் மரியாதை கொடுக்குறா, சூரியனுக்கு தான் பயப்படுறான்னு சொல்லி சந்திரன் நாளிலே நல்லா வெப்பம் தகிச்சதுன்னா தாங்குமா? தாங்காது. சூரியன் குளிர்ச்சியா மாறினாலும் தாங்கிக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல. தன்னுடைய குணம் மாறிடுத்து, சுபாவமா எடுத்தா. சந்திரன் தன் சுபாவத்தை மாத்திண்டு சீதளத்தை விட நல்லா வெப்பம் அடிக்கணும் அப்படின்னா தாங்காது. அந்த மாதிரி இவள் நடுங்குறா, வரவே மாட்டேங்கிறான். இன்னைக்குன்னு பார்த்து நீமா ஆட்டிக்கே வரமாட்டேங்க, எப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா வரமாட்டேன் பார்த்தா இது மேல பொறுமையா இருக்க வேண்டாம், நம்ம பிள்ளை தானே, எங்க இருந்தா நமக்கு கேட்டுருவோம். ஒரு தைரியம் வந்துருத்தா, நடக்க முடியல நீ பாக்குறா. ஆறு பார்த்தா வர மாதிரியே ஒரு தோன்ற, ஆனா உண்மையா அதுதான் இருந்தா எல்லாருமே. இவருடைய மனசுல எதை பார்த்தாலும் மதனா போய் ஏதோ சூன்யமயமா நடக்க முடியல. அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடக்கிற என்ன ஆச்சுமா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நிமா இன்னைக்கு வரல ஆத்துக்கு, அதான் தேடிட்டு போறேன். யாராவது ஒருத்தர் நிமாயி கிண்டல் பண்றா, விளையாடுறா அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா. அவன் பாட்டு யாரும் இதை பத்தி பேசவே மாட்டேன், எது பேசிட்டு இருக்கா, என்ன பேசினா அவளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. நான் கேட்டதான் நிஜம்தான சந்தேகம் வந்தது. சத்தியமா இருக்கப்படாத எல்லா பகவானையும் இருக்கா, எல்லா தெய்வத்தையும் வேண்டாம், இது பொய்யா இருக்கணும். நீங்கெல்லாம் என் பையன் புத்தருடைய புத்தியை மாத்திருங்க. அவன் பாட்டுக்கு ஆனந்தமா நாமசங்கீர்த்தம் பண்ணிட்டு ஆடுறானே, அதை பார்க்கும்போது கண்ணு சதப்படாது பாடான்னு. அவன் நாளிலிருந்து மொட்டையை அடிச்சுட்டு கையில பிக்ஷா பாத்திரம் வச்சுன்னு வந்தான். தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. என் பிள்ளை ஏற்கனவே ஒரே பழைய நினைவெல்லாம் ஞாபகம் வரதான். விஸ்வரூபன் கனவுல வந்து சொன்னான், சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொன்னான். இது ஏற்கனவே படிக்க மாட்டேன்னு சொல்லி கண்ணெல்லாம் கட்டிட்டு பவதி பிக்ஷானி வாசங்க. ஐயோ இதெல்லாம் சத்தியமா போகணுமா, என் வாழ்க்கை இதெல்லாம் பொய்யா போகப்படாதா? வயசான விதவத்தாய்க்கு சுகம் பெறுவதற்கு லோகத்துல தெய்வமே இல்லையான்னு கேட்டா. தெய்வமே வார்த்தை உட்காந்து, தெய்வமே நிவாய் ரூபத்தான் இங்க உட்காந்து காணா, தெய்வமே இல்லையா? சாஸ்திரம் எல்லாம் பொய்யா, எல்லாருக்கும் சூன்யமாக எதுவும் பிடிக்கல, எல்லாத்தையும் ஒரு வெறுப்பு வந்து. நாம சங்கீர்த்தனம், பகவான், தெய்வம், அர்ச்சனை, பூஜை, புனஸ்காரம் எல்லாத்தையும் மனசு விட்டு போச்சு. ஆமா போ, என்னமோ எல்லாம் சொல்றான், நன்னாத்தான் இருக்குன்ற நாம. ஆனா இத்தனை நாம சங்கீர்த்தனம் என் வாழ்க்கைக்கு சுகம் கொடுக்கலையே, என் வாழ்க்கை பெரிய துக்கம் தானே கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழக்கணுமா? என் நாம சங்கீதம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறதா வந்தது என்ன புரியலையே எனக்கு. புலம்புறான் தாயுடைய மனசு என்னாது, அதுக்கு ஏதோ புலம்புறான். புலம்பி 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 கடைசியில நிமாய் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். எல்லாம் கூட்டம் கூட்டமா ஜனங்கள். ஒரு முன்னாடி போகிறது கூட இடம் கிடையாது, எல்லாத்துக்கும் எப்படி சொல்லிட்டான். அடடா இப்பயே நான் வந்துட்டேனே பயந்து போயிட்டான். உடனே சசிமாதா வந்துட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா விலகினான். பக்கத்துல வந்தான் நிமாய் பக்கத்துல அப்படியே கண்கள் அப்படி என்ன வார்த்தை சொல்லுவான், எப்ப அழலாம் நிக்கிறது நிலம், எப்ப ஹிருதயத்தை பிடிச்சி வாழலாம்னு காதலி கிடக்கிறான். நிமாய் பாக்க அம்மா வாமா அப்படின்னு என்ன கேட்கறது, அந்த வார்த்தையை கேட்கறது ஒரு ஹிருதயம் நடுங்கிறதா. ஏண்டா சன்னியாசம் வாங்கிக்க போறியா அப்படின்னு சொல்லி நேரடியா கேட்கறதுக்கு ஒரு ஹிருதயத்துல பலம் இல்லை. எல்லா பலமும் போயாச்சு, எல்லாருடைய பலமும் போயிடுச்சு. இவருடைய பலம் தாங்குமா? ஆதாரம் ஜீவாதாரமே இவன் தான். அப்படியே பார்த்த எல்லா ஜனங்களையும் பார்த்த எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கு. அப்பயே கொஞ்சம் மனசு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சு. சொல்லுமா என்ன ஆச்சு, சாப்பிட வரலே வந்தியா? இல்லடா, அதுக்காக வந்து இன்னொரு விஷயத்துக்காக வந்து. என்னடா என்னாச்சுமா சொல்லுமா, நான் ஏதோ கேள்விப்பட்டதான் உண்மையா என்னன்னு கேட்கறாங்க தாயார்கிட்ட. ஒரு தாயா தன் வாயால சொல்லுவாளா, நீ சன்னியாசம் வாங்கி போறேன்னு கேள்விப்பட்டேன்டா அப்படி சொல்ல முடியுமா? அது நிமாயி மாதிரி ஒரு பையனை பார்த்து ஒரு தாயார் சொல்ல முடியுமா?
சத்தியமா சத்தியமாத ஸ்தானத்துல இருந்து வர சதயம் வெடிச்சிடும், சதயம் வெடிச்சிடும். உடனே சொல்றா, என்னடா கேட்கிற, லோகத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நவஜீவம் முழுக்க உண்மையா? உடனே அப்படி ரொம்ப வித்தியாசியா, என்ன நீ கேட்ட சொல்லு முதல்ல. எப்பவுமே ரொம்ப பிரீதியோட கொஞ்சம் படியா பேசின நீ மாதிரி கொஞ்சம் இன்னைக்கு கோபமா பேசுறான். எப்பயும் அப்படிதான் பேசினது இல்லை. என்னம்மா வாமா உட்காருமா சத்தியமாதா ரசிக்கிறமா ஆகாரம் குழுன்னு குழந்தையா இருந்த நீ மாதிரி ரொம்ப பெரிய மனுஷனா வைத்தான். சன்னியாசம் வந்து ரொம்ப பெரிய மனுஷனா ஆயிட்டான் நீ மாதிரி. நீ அப்படி இழுக்கிறாளாம். ஏதோ கிரகஸ்தனத்தை விடுறாப்ப சன்னியாசம் வார்த்தைகள் நடுங்கிறது அவளுக்கு. ஏதோ அழுத்தி விட்டு போகையானதா சத்தியமா அப்படின்னாலாம். அவ்வளவுதான் ஆமான்னு சொல்லலை. என்ன பாடுபட்டு அந்த தாய் இல்ல கடை ஆட்சினான். வாஸ்தவம் தான், நீ கேட்டது சத்தியம் தான். ஐயோன்னு கதறான். தன் குழந்தைய இழக்கக்கூடியதான வேற என்ன கத்துக்கிறதுக்கு அது கூட பரவாயில்ல, பிறந்த உடனே போயிடுச்சு. பிறந்த உடனே கண் முன்னாடியே போயிடுச்சு. அது பெரிய துக்கம் இல்லை. எத்தனை நாள் தோல் வேலையும் மாறு வேலையும் போட்டு இவனுக்கு இது பிடிக்கும் மது பிடிக்கும் பார்த்து 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 அடிக்க முடியும். அப்படின்னா உபவாசம் இருந்திருக்கா, பத்னி இருந்திருக்கா, யாருக்கும் தெரிய கூட தெரியாது. நிமாய்க்கு கூட தெரியாது. தான் இந்த நிமாய்க்கு முன்னே வாழ்ந்துட்டான். இப்படியே காலத்தை ஓடிட்டாரு. கதர்றா, ஏன்பா என்ன தப்பு பண்ணோம் நாங்கள்லாம்? எனக்கு இந்த விதவை தாயை பார்த்தா பாவமா தெரியலையா? நீ பார்த்திருக்கேன், உன் சின்ன வயசுல என்ன பார்த்திருக்கு. உங்க அண்ணன் ஏமாத்திட்டான், உடைய அக்காமார்கள் எல்லாம் ஏமாத்தி சின்ன வயசுலயே போயிட்டான். உங்க அப்பாவும் போயிட்டான், உன் முதல் மனைவி லட்சுமி தேவியும் போயிட்டான். நீ ஒருத்தனா இருக்கே, விஷ்ணுபிரியா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேன். நீயும் போறியா? விதவை தாய்க்கு துக்கம்னே எழுதி வச்சிருக்கான பிரம்மன். இப்படி ஒரு ஜென்மாவை பிரம்மா படைக்கிறேன் யார் எழுதா? இந்த பிரம்மாவுக்கு என்ன சுகம் கிடைச்சது, மற்ற தெய்வங்களுக்கு என்ன சுகம் கிடைச்சது, விதிக்குதான் என்ன பிரயோஜனம் கிடைச்சது? இந்த விதவை தாய் என்ன பாடுபடுவாங்க தெரியலையா? கொஞ்சம் யோசனை பண்ண மாட்டியா? கதறேனே, கெஞ்சுறேனே, நீ என் பிள்ளையா இருந்தாலும் கெஞ்சுறேன், வேண்டான்னு கெஞ்சுறேன். இப்படியாதான் உனக்கு அது எல்லாரும் புரியுதுன்னு நீ பகவான்லாம் சொன்னாலே, நீ பகவானாவே இரு, ஆனா என் பிள்ளை தான். எத்தனை தடவை நான் ஈர்ப்புல தூக்கேசன் அம்மா மூட்டிருக்கேன், எத்தனை தடவை அவன் குழலை வாரி வச்சிருக்கேன், எத்தனை தடவை நீ அத்தகாசம் பண்ணும்போது கட்டியா என் நிமாயும் தூங்க வச்சிருக்கேன், எத்தனை தடவை உனக்கு ஆகாரம் போட்டிருக்கேன். அதனால பிச்சு கேட்கணும்டா குழந்தை. ஒரு தாயார் தன் குழந்தைங்களை பிச்சு கேட்க மாட்டான். குழந்தை அம்மாவுக்கு குடும்பம்னு கேட்பான். ஒரு தாயார் எங்கேயாவது குழந்தை பிச்சு கேட்பாளா? யாரா கேட்டு நீ பாத்திருக்கியா? இந்த தாயார் கேட்க வேண்டாம். விதவை தாய் செம்பு இல்லடா, உடம்புல செம்பு இல்லை, மனசுல செம்பு இல்லை. வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. ஏதோ அரை உயிர் கால் உயிர் ஒட்டிண்டு கிடக்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. என்ன மதம் பண்ணிடாது. கொஞ்சம் ஒரு கால் நான் போயிட்ட பிறகு என்ன மதம் பண்ணிக்கும். என் கண்ணாடி இதை பண்ணாது அங்க. அப்படி ஒரு காலி போகணும் தான் முடிவு பண்ணிக்கியா, கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துட்டு போய் சத்தியமாதான் சொல்றான். அப்படி போகணும் தான் முடிவு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்துரு. ஏன்னு கேட்டா விஷ்ணுபிரியாவுக்கு விஷம் வாங்க கூட தெரியாதுதான் சொல்றான். விஷ்ணுபிரியாவுக்கு விஷம் வாங்க தெரியாதுடா. அப்படியே கடல்ல போய் கேட்டா கூட கொஞ்சம் விஷம் கொடுங்கன்னு திருச்சிண்டே கேட்பா. விஷத்தை கேட்கற முறைன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப துக்கமா இருந்து நான் இறந்து போக போறேன்னு அந்த வருத்தத்துல விஷம் தாங்கோன்னு கேட்கணும். அந்த குழந்தைக்கு விஷம் வாங்க கூட தெரியாதுடா. அவ போய் விஷம்னு கடவுள் எல்லாம் திரிப்பா, எல்லாம் துரத்தி விட்டுருவா. அதனால இந்த விதவை தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் விஷம் வாங்க கூட ஆள் கிடையாது. எல்லா ஜனங்களும் இப்ப நீ இருக்கிற வரைக்கும் நீமாயி அர்த்தராத்திர கூட வந்து கடவுள் நித்தியானவன் நிக்கிறானே, பைத்தியக்காரமா நிக்கிறானே, ஆஹா ஓடி வரானே, அம்மா பசிக்கிற ஆகாரம் கொடுக்கணும், எல்லாம் நீ இருக்கிற வரைக்கும் தான். நீ இந்த பக்கம் போன நித்தியானந்த பக்கம் வரமாட்டான், அவன் பின்னாடியே வந்துருவான். இந்த ஸ்ரீவாசர் அத்வைதாசர் எல்லாரும் வருவோம். எல்லாரும் சின்ன வயசு எனக்கும் பழக்கம் தான், உனக்கு முன்னாலே எனக்கு வாழ பழக்கம் தான். ஆனா இப்ப எனக்கெல்லாம் பிராதானியம் இல்லை, நிமாய் உனக்கு தாண்டா பிராதானியம். விதவை தாய்க்கு ஆதாரம் இல்லை. ஒரு காலி கேட்கலாம், விஷம் வாங்கினாலும் உயிர் போகுமோ, கங்கையில உயிர் விடப்படாதான்னு. நானும் குதிச்சிருவேன். யாரோ ஒரு ஆத்மாவுக்கு மனசு அடதா, ஏதோ ஜீவனை ஓடிட்டு இருக்க தட்டு போகிறதே பிடிச்சிட்டு கரையில போட்டுருவான்டா. விஷம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு நான் பாட்டு படுத்துறேன். அப்படியே சொல்றா சத்தியமாதா. சொல்லலாமா நிமாயி அம்மானா? நிமாயின்னு ஒருத்தனை இழக்கிறதுக்கு என்ன வேணா புலம்பலாம். அதுக்கு என்ன சாஸ்திரம் வேணுமான்னு? ராகவன் இழக்கிறது என்னெல்லாம் புலம்புறா. தசரத சக்கரவர்த்தி ராகவா நான் சத்தியம் என் சத்தியம் போனா போகட்டும்பா, என்னுடைய பிரார்த்தனை பண்ணி என்னுடைய சத்தியத்தை போறா மாதிரி போ, என்னை கொண்டு ஜெயில போட்டுவிடும், என்னை கொண்டு ஜெயில போட்டுவிடும், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, எனக்கு எல்லாம் கேவலப்படுத்தும் தூஷணம் மட்டும் பிரபாயா அப்படின்னு சார். அந்த மாதிரி அவ ஏதோ சொல்றாரு. அந்த மாதிரி நீ சொல்றா விஷம் வாங்கி கொடுக்குறா குழந்தை. வயசான தாயார் இப்படி தடுத்தாரு. அண்ணா போயாச்சு, எல்லாம் போயாச்சு, ஏதோ ஒண்ணு நினைச்சு ஓடின்னு இருக்கு. அரை வயிறோ கால் ஏதோ சாப்பிட்டு கிடக்க. அவன் இடத்துல என்ன கேட்டேன், கேட்டேன் நான் பெரியதான கேட்டேன். ஒன்னும் கேட்கல. எனக்கு மோட்சம் கூட வேண்டாங்க.
எல்லாரும் சொல்றேன் உங்ககிட்ட கேட்டா மோட்சம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். உங்களிடத்துல ஒன்னே ஒண்ணு கேட்கணும், என் பிள்ளைய கடைசி கால வரைக்கும் இப்ப கொல்லி போட்டுட்டு வரேன்னு நான் கேட்கிறேன். சரீர சம்பந்தனே அதனால கேட்கிறேன். நீ மாதிரி கை கூப்பிடாமா, நீ இப்படி பேசலாமா? நீ வீர ஜனனி ஆச்சு, நீ இப்படி பேசலாமா? பார்த்தேன் நீ எனக்கு பண்ணதுக்கு நான் 1000 கோடி ஜன்மா என் தோலை செருப்பாச்சு போட்டா கூட சமானம் இல்லைன்னா. நீ எனக்கு அவ்வளவு பண்ணிருக்க. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? என் மனசு என் வசத்துல இல்லையே. என்னை யாரோ இழுக்கிறா, யாரோ அத்தனை சன்னியாசத்துக்கு வா 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 வான்னு கூப்பிடுறாமா. நான் என் வசத்துல இருந்தேன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். என் மனசு என் வசத்துல இல்லைன்னா என்னை பார்க்கும் போதெல்லாம் சரி வழி ஒரு தாய் ஒரு வயசானவள் அப்படிதான் தோன்றது. என் தாயோட அபிமானம் எனக்கு வரமாட்டேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். இவள் என்னுடைய வருகின்ற ஒரு அபிமானம் எனக்கு வரமாட்டேன், எனக்கு சம்பந்தவன் அபிமானம் எனக்கு வரமாட்டேங்கிறதுமா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு சன்னியாசம்னு விழிச்சிருக்கிறான் பண்ண முடியும். சில ஜன்மாக்கள்ல சில வாழ்க்கையில சில நேரங்கள் மட்டும்தான் சில மனுஷாலோட ஒரு சங்காரத்தான பிரபு விரிச்சிருந்தான மாற்ற முடியுமா? ஸ்ரீஹரிராமன் நிரந்தரமான அவனும் விஸ்வம்பரன் தான். விஸ்வம்பரன் இந்த நிமாதிதான் சத்தியம் நடக்காது. என்னமா இப்பதான் நம்ம 24 வருஷமா நம்ம உனக்கு எனக்கும் பழகணும்னு சொல்லலாமா? வேற யார் வேணா சொல்லலாம், வேற யார் வேணா இந்த வார்த்தையை சொல்லலாம். பகவான் சாட்சாத் பகவான் இந்த ஜென்மாவில ஏதோ மனுஷ அவதாரம் எடுத்திருக்க, அவ்வளவுதானே. மனுஷ ரூபம் உடனே வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். நான் சொல்றான் இந்த ஜென்மாவில உனக்கும் எனக்கும் 24 வருஷம் பந்தம், அவ்வளவுதானே. போன ஜென்மாவில நீ யாரோ நான் யாரோ காடு குத்திருக்கான். குழந்தை சொல்லாதான் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லடா அப்பா. நீ பெரிய வைராக்கியசீலன் தான், நீ பெரிய ஞானி தான். நான் கொஞ்சம் அஜ்ஞானியாவே இருக்கேன், எனக்கு ஞானம் வேண்டாம். நான் கொஞ்சம் ஞான சூன்யமாவே இருக்கேன். என் பிள்ளை ஞானியா இருக்கு, விசேஷமா இருக்கா, ஆனந்தமா இருக்கா. ஆனா தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லடா அப்படி என்ன போல சொல்றான். சொல்லிட்டு அம்மா நான் லோகத்தை உத்தாரணம் பண்ணணும் தானே ஆசைப்படுறேன். லோகத்தை இந்த மாதிரி எல்லா புத்திரனும் பண்ற ஒரு விசேஷம் தான். உனக்கு ஒரு புத்திரம் கிடைச்சா சந்தோஷப்பட்டேன். நான் உன் வயிற்றுல பிறந்தாலும் எனக்கு ஒரு வைராக்கியமே வந்து சொல்றார் விநாயக பண்டிதர். உன் வயிற்றுல பிறக்கல வச்சுக்கோயேன், நானும் ஏதோ சாப்பிட்டு ஏதோ தூங்கிட்டு ஏதோ விழுந்த வாழ்ந்துட்டு போயிருக்கேன்மா. என்னமோ தெரியல, உன் வயிற்றுல வந்து பிறந்த ஒரு பாக்கியமே எனக்கு எல்லாத்தையும் ஒரு வைராக்கியம் வந்துருக்குமா. எனக்கு லோகத்தை உத்தாரணம் பண்ண ஆசை வந்துருக்குமா. நீ இவ்வளவு தியாகியா இருக்கிய, இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிய, அந்த மாதிரி என்னையும் தியாகம் பண்ணி நானும் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். நீ ரொம்ப உத்தமையாச்சு, வீர ஜனனியாச்சு, விஸ்வரூபன் போன்ற அற்புதமான மகாத்மாக்களை பெற்ற தாயாச்சு. எல்லா விதமான கஷ்டங்களையும் தைரியமா சமாளிச்சு வந்திருக்கேன். ஆமான் தான், அதான் நான் பண்ண தப்புதான். என் ஹதயம் ரொம்ப கடினமா இருக்கு. சகோதரி எல்லாம் போகும்போது ஹதயம் வெடிச்சிடணும், ஹதயம் வெடிக்கிற. உங்க அண்ணா வீட்டை விட்டு ஓடினான ராத்திரில போயிட்டானே, அப்பயும் ஹதயம் வெடிக்கிற. உங்க அப்பா போனாரு, அப்பயும் ஹதயம் வெடிக்கிற. இப்ப நீ இவ்வளவு சொல்லி ஹதயம் வெடிக்காம இருக்கு பாத்தியா, என் மனசு கொஞ்சம் கல்லாத்தாண்டா இருக்கு. என் ஹதயத்துக்கு வெடிக்கக்கூடிய சக்தியே இல்லை. என்ன பண்ண முடியும் சொல்லு? கொஞ்சம் கல்லு, நன்னாவே கல்லா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அவள் பாட்டி குழம்புற, அவள் நிலைமையில இருந்து குழந்தைன்னு இருக்கா. பிரசங்கிமா இப்ப கை நம்ம நீ இப்படி சொல்லலாமா? நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப வேண்டாமா? நான் என்ன பண்ண போறேன்? சன்னியாசம் வாங்கி போனேன், அவ்வளவுதான். அம்மா நான் உலகத்தை விட்டா போறேன்னு சொன்னேன். இல்லையா அப்படிலாம் சொல்லாத. இல்லம்மா, சன்னியாசம் வாங்கிட்டு லோகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பா? உன்னுடைய நிமாயினால லோகத்தை எல்லாரும் உத்தாரணமாகதான் கேட்கறது ஆனந்தம் தான். உடனே கையை கூப்பிட்டா குழந்தை, சின்ன வயசுல இருந்து நீ என்ன நினைக்கிற அதை என்ன சாதிக்கும். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். முதல்ல படிக்க போறா அப்படின்னு பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சுத்தின்னு இருந்தான். அப்புறம் ஒரு படிக்காததான் சொன்ன, படிப்பேன் அடம் பிடிச்சார். இதை சாப்பிடா அதை சாப்பிடுவேன், நாம செஞ்சதை பண்ணாதேன்னா பண்ணுவேன். அதனால உனக்கு என்ன தோணும் அதனால நீ பண்ணிட்டு இருக்கடா குழந்தை. ஆனா இது வரைக்கும் உனக்கு எது சுகமா அப்படிதான் நான் வாழ்ந்துருக்கேன். உனக்கு எந்த காய் பிடிக்கணும், எனக்கு அந்த காய் நான் பிடிக்கிறதா மாத்திட்டு குழந்தை. உனக்கு அடுத்த ராத்திரில பஜனை பண்ண பிடிக்கும், நானும் உட்காந்து பஜனை கேட்டு நல்லா குழந்தை. எனக்குன்னு ஒரு சுகம் எல்லாம் விட்டுட்டேன். உன் சுகமே என் சுகம் எவ்வளவா வாழ்ந்துட்டேன். இனிமேல் அப்படியே வாழ்ந்துடுறேன். சன்னியாசம் வாங்கி போறேன் சொல்லிட்டான். மாத்தி 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 பேசி கடைசியில வாங்கிட்டான். சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு நிலைமை இருக்கு, இப்படித்தான் வாங்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டான். உன்னை கையை அம்மா நீ பெரியவன் அப்படி திருவடிக்க பெரியவெல்லாம் இல்லடா. என்னுடைய பிடிவாதத்துக்கு முன்னாடி என்னுடைய வார்த்தைக்கு விட நல்லா தெரிஞ்சு போயிடும். என் சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் கூட மனசை அந்த விஷ்ணு பிரிய குழந்தடா, உங்ககிட்ட நீ எப்படி சமாதானம் வாங்கணும் எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் அல்பமானவர்கள், பேசி நான் மயங்கி போயிடுவோம். அந்த குழந்தை எங்களை மாதிரி மயக்கிடாது, அவள் பெரியத்தை வந்து கல்லாக்கிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு. நிச்சயமாமா அவளையே படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். இங்கடா பாத்துக்க போறேன், சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக சொல்லிட்டு போறேன், பாத்துக்கிறேன் பெருசா பேசுறேன் அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு கெஞ்சிரண்டா குழந்தை, அது மட்டும் அந்த தாய்க்கு வயசான விதவை தாய்க்கு ஒரு கிருபை வந்து, என்னம்மா நான் கட்டளை நான் காத்துட்டு இருக்கேன், நீ என்னைக்கு போகிற மட்டும் எனக்கு குறிப்பிட சொல்லிடுறேன். அது வந்து நான் கேட்கிறேன். நீ என்னைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு
எனக்கும் நவதீபத்துக்கு சம்பந்தமே இல்லை, ஒரு நாள் கிளம்ப வர முடிவு பண்ணிக்கணும். அந்த தேதி நமக்கு முன்னாடி எனக்கு சொல்லிடு, கொஞ்சம் மனசு பக்குவம் எடுத்துக்கணும். திடீர்னு வந்து சொல்லாது, தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, அந்த நாளை மட்டும் எனக்கு நீ குறிப்பாக சொல்லிடும் அப்படின்னு என்ன கையை சத்தியமா அம்மா உனக்கு நிச்சயமா தெரியப்படுத்துறதுதான் கிளம்புவேன், உயிர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்லை. நம்ம உயிர் அப்படியே ஊற்றாடி இருக்கிற சமயத்தை டாக்டர் வந்து 5 மணி நேரம் தாங்கினா பெரிய விஷயம் பொழுது 5 நேரம் நம்ம போக போறோம்னு கேட்டுட்டு இருப்போமே, அந்த மாதிரி நம்ம படுத்துட்டு இருப்போம், நமக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் காது கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டரும் நம்ம கூட இருக்க பந்துக்கள் எல்லாம் 5 மணி நேரம் மேல தாங்காது டாக்டர் சொல்லிட்டா எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ, வெட்டியானவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அதை கேட்கிற நிலைமை இருக்கு, அதுக்கு சமானம், அதை விட கொடுமை சொல்லிட்டு போனா குழந்தை சரிமா எல்லாரும் பேசிட்டு காசு வாசல விஷயம் விஷ்ணுபிரியா தேவி, விஷ்ணுபிரியா தேவி 5-6 நாள் அம்மாவாத்திக்கு போகலான்னு இருந்தா. கேட்ட உடனே ஒன்றும் புரியல அவளுக்கு, என்ன கேட்கணும் காண்ட்ரோல் சொப்பனமா சத்தியமா அவளுக்கு ஒன்றும் புரியல. அதில் எடுத்து ஆத்துக்கு ஓடி வந்துட்டான், யாரும் ஒன்றும் பேசல, ஆத்துக்கு யாரும் வரல, எல்லாரும் அப்புறம் எல்லாரும் அவா முகத்தில் போயிட்டான். அவா ஏதோ சமாதானப்படுத்திட்டு என்னமோ தெரியல, இன்னையோட நம்முடைய பாக்கியம் எல்லாம் இழந்தாச்சு, இதோட பாக்கியம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாள். அவா ஏதோ போனா, ஏதோ கங்கை தீர்த்தம் ஆடினா, ஏதோ ஆகாரம் சாப்பிட்டான். சிலர் அப்படியே வரத்துல இருந்து உட்காந்து நவதீபத்திலே அந்த ஒரு கலை, அந்த ஒரு ஆனந்தம், அந்த ஒரு குதூகலம் இருக்கு, அந்த குதூகலம் எல்லாம் போயாச்சு. எல்லாம் பெரிய ஞானிகள் ரிஷிகளுடைய தபஸ்விகள்லாம் இருக்கிற மாதிரி ஓரத்தை உட்காந்து அவ ஒரு மூலையில உட்காந்து யாருக்கும் பஜனை பண்ணணும்னு தோணல, யாருக்கும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லணும்னு தோணல. அவனும் பிடிக்கல, ஆமா போ எதுக்கு இத்தனையும் சொன்ன, இவர் சொன்னா சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொன்னா இவரே எல்லாம் ஒண்ணு வேணாலும் போறார், அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவள் தெரியாம ஹரே ராம 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 ஹரே ஹரே தானாவ அவன் பிரயத்தனப்பட்டு ஆசைப்பட்டு சொல்லல, குதூகலமா ஆடி பாடி குதிக்கிற நர்த்தனம் ஆடல. ஆனாலும் இவர் சொல்லி கொடுத்தாரோன்னு அந்த பாவம், அந்த ரத்தத்தை ஊறி போயிருக்கோம். வாழ்க்கை அவன் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே ஹரே பிறந்த பழனி கிடக்கிறான், எல்லாரும் நடக்கிற மாதிரி கிடக்கிறான். இதை கேட்க உடனே ஏதோ தேசியலுக்கு ரொம்ப குஷியா இருக்கு, இதோ புதுசா நாடகம் ஆடுறான் பாத்தியா, இவ்வளவு நாள் என்னமோ நாம சங்கீதம் நாடகம் ஆடினா அர்த்தராதி தாபா போன்னு என்னமோ கலடா பண்ணிட்டு இருந்தான் பொம்பளையோட, இவனும் பெரிய சன்னியாசின்னு சொல்றான், இவன் புதுசு புதுசா கதை பண்ணிட்டு இருப்பான், நிமாய்க்கு தான் வேலை. ஆமா ஆமா இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், பக்தர்கள் சத்தியத்தையே சொன்னாலும் அதையும் குதர்க்கமா பார்க்கறது ஒரு கூட்டம் இருக்கு, அன்னைக்கும் இருந்து இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கும். பக்தர்கள் ஸ்வயம் வைராக்கிய புருஷர்களா இருந்தா கூட வைராக்கியம் கிடையாது, ஏன்னா அவள் வைராக்கியம் கிடையாது, அவ எந்த பாவத்தை இருக்காளோ அந்த பாவத்தான பார்க்க முடியும். குழந்தை பலூன் வெடிச்சுன்னா அழுவும், கதறி கதறி அழுவும், அந்த துக்கம் நெஞ்ச பழக்கம் இருக்கு, அதை பார்த்து அம்மாவும் அழணும் அப்பாவும் தான் ஆசைப்படும். பலூன் தானே வெடிச்சு அப்படின்னா இன்னும் குழந்தை அழுவும், என்ன ஐயோ குழந்தை பலூன் வெடிச்சு விட்டான், ஆமா ஆமா சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னா குழந்தைக்கு சமாதானம். அதாவது தன்னுடைய துக்கம் அதுக்கு பெருசா அம்மாவுக்கு அப்பா பெருசா இருந்தா அப்பா ஆனா அவருக்கு சந்தோஷம், பலூன் தான் அக்குமா இல்ல அப்படின்னு நான் வீண் அழுவும், என்னுடைய பலூன் வெடிச்சுட்டு அம்மா இது கூட பெரிய மாட்டேங்க என்ன பெரிய அம்மா அப்படின்னு கோவம் வருவேன். இந்த மாதிரி இந்த சம்சாரிகளா இருக்கிறவாளுக்கு, பக்தர்களை குதிரைக்கவே பேசுறவாளுக்கு தன் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தான். சிசுபால் அப்படிதான் தன் ஸ்தானத்தை தானே கிருஷ்ணனை பார்த்தான், அவன் கிருஷ்ணனுடைய ஸ்தானத்தை போய் பார்க்கல, இல்லாட்டி கோபிகள் ஸ்தானத்துக்காக போகணும், கிருஷ்ண ஸ்தானத்தை போய் பார்க்க முடியாது, ஆனா ஒரு கோபியோட ஸ்தானத்தை போய் பார்க்கலாமே, ஒரு யசோதே ஒரு நந்தகோபன் ஒரு அகாசுரன் பகாசுரனா பார்த்தா கூட கிருஷ்ணஸ்வரம் என்ன புரிஞ்சிருக்கும். ஆனா அவன் தன்னுடைய சுயம் ஸ்தானத்தை நின்று இதுதான் சரி எப்படி முடிவு பண்ணிட்டான். கம்சனை போல நின்று பேசிட்டு துரியோகனை போல நின்று பேசிட்டு இருந்தான்னா அப்படிதானே சொல்லு. அந்த மாதிரி சில பேர் ஒண்ணு பேசுறான், அவன் நவதீபம் முழுக்க நிமாயுடைய சன்னியாசம் பற்றியே பேசாய். இந்த பக்கம் திரும்பினாலும் நிமாயு சன்னியாசம் வாங்கி போறார், வந்துட்டா விஷ்ணுபிரியா நெடுங்கிறா, ஏதோ ஆகாரம் போட்டா சாப்பிட்டா, சாப்பிடு அப்படின்னா சத்தியமாட்டா இங்க சாப்பாடு இறங்குமா, 24 வயசு கல்யாணம் பண்ணிருக்கா, சன்னியாசம் வாங்கிட்டு போற 24 வயசுல ஒரு 17 வயசு 18 வயசு, ஒண்ணுமே தெரியாத வயசு, யாரும் ஆதாரம் இல்லை, பெரிய தனமும் கிடையாது, ஒரு குழந்தை கிடைச்சி ஆத்துக்கார போயாச்சு, குழந்தைய பார்த்து கொஞ்சம் மன சமாதானப்படுத்திக்கும் அப்படிதானே. அப்படி யோசிகள்லாம் வாழ்ந்துருக்காங்க, சரி பரவாயில்ல தன் குழந்தை இருக்கானே, அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து அவருடைய விளையாட்டை பார்த்து அதனுடைய சேவைகளை பூர்த்தி பண்ணி அப்பா நன்னா இருக்கு அம்மா உன் ஆசீர்வாதம் இந்த குழந்தை சொல்லுவேன், அவனுடைய கொஞ்சம் ஆனந்தத்தை பார்த்து ஒரு மன சமாதானப்படுத்திப்பாரு. அந்த மாதிரி ஒரு பக்தியும் அவள் கிடைக்கிறது. ஒரு தாயாடுற ஒரு ஸ்தானமே இல்லை, அவள் பாட்டுக்கு ஏதோ நிமாய் இருக்கார் அப்படின்னு வெயில ஓடிட்டான்.
அவள் லோகத்துல தனக்கும் ஒரு புத்திரன் வேணும், தானும் கொஞ்சம் அப்படின்னா தோணலையா. நிமாயே குழந்தையா தானே இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்கா. இதெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரு குழந்தைய குடும்பம்னு கேட்டிருப்பா. அவளும் கேட்கல, அவளும் சங்கல்பிக்கல. அதனால அப்படியே இருந்துருக்கா. சத்தியமாக சொல்றா, ஆதாரம் எடுத்துக்கோடின்னு சார் எனக்கு வரமாட்டேன். இல்லம்மா ஆதாரம் இல்லாம பத்தினிடத்தை போகப்படாதுன்னு சாப்பிட்டோம்னா சரி, ஏதோ 2 வாய போட்டான். முழுங்கினாளா மின்னாளா ஒன்னும் தெரியாது, ஜனம் குடிச்சா போடுமாடி, இதுக்கு மேல இறங்குறேம்மா அப்படின்ட்டா. நேர போனான். அப்படியே பார்த்தா, அப்படியே அவன் முன்ன தூங்கிட்டு இருக்கா. நிமாய் இன்னைக்கேன்னு பார்த்து ரொம்ப களைச்சு போய் தூங்கிட்டு இருக்கா. எப்பொழுது நல்லா குதூகலமா வாடி அப்படின்னு கிட்டெல்லாம் பண்ணிட்டு ஒரு குதூகலமா அப்படி அந்த படிக்கிற உட்காந்துட்டு அந்த கால மேல போட்டு அவசியம் சொல்ற அழகெல்லாம் பார்த்து மயங்கிறாரு. எல்லா சேஷையும் அடங்கி போயிடுச்சு. நிமாயியா இல்லை, நிஜமா இப்பொழுதே ஒரு சன்னியாசி போல இருக்கா. அம்புகுழி சமஞ்சத்துல படுத்தாலும் கூட எங்கேயோ கட்டாந்தரில் ஒண்ணுமே இல்லாம யாரோ பரதேசி படுத்துட்டு இருக்கா போல இந்த நிமாயை படுத்துட்டு இருக்கா. அதிரூப சௌந்தரியமான ஒரு திருமை, கோமளமான திருக்காது, கோமளமான கைகள், நல்ல வர்ணம் பார்க்கிறா. இந்த திருமையை நாளைக்கு குழல் கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறதோ, சன்னியாசம் வாங்கி உடுத்திக்க போறதோ, கட்டாண்டல்ல படுக்க போறோம். இந்த திருமையுடைய சுகுமாரத்தன்மை யாருக்கும் வராதே கதறலாம். உடனே பயந்து நடந்தாலாம். ஓ நான் பாக்கியப்படி நினைச்சிருந்தேன், அதனாலே எனக்கு துர்பாகியம் வந்துடுத்தோ. நான் பெரியவள் எனக்கு போல யாருக்கும் பாக்கியமே நினைச்சிருந்தேன். அந்த அகம்பாவது பகவான் அடி கொடுத்துட்டாலும் அதுக்கெல்லாம் அகம்பாவம் வருமா? சங்கல்பம் எல்லாரையும் விட்டுட்டு போகணும் அப்படி இவர் சங்கல்பம் பண்ணிட்டா. மாற்றக்கூடிய சக்தி லோகத்தை யாருக்கும் இல்லை. அப்படியே வந்தா நான் தூங்கிட்டு இருக்கா. தொந்தரவுடன் மனசு வரமாட்டேன். இதன் காலம் திருவடியை பார்த்து நீ எத்தனை நாள் திருவடியை பிடிப்போம்னு தெரியாதுன்னு சொல்லி அப்படி பிடிச்சிருந்தார். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ரங்குவான் போய் யோக செய்ய சன்னியாசம் வாங்கிக்கணும்ன்ற எண்ணத்திலேயே தன்னை மறந்து கிடக்கிறார். சில சமயங்கள்ல மனுஷனாத்தான் இருக்கா. பெரிய பகவத் பக்தர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், பகவானாகவே இருந்தாலும் சமயத்துல மனுஷாவில் நடிக்கிறவன் தான் நடிக்கிறார். அந்த மாதிரி ஒரு காலம் எல்லாம் பிடிச்சுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அவ்வளவு அமைதியா காலை பிடிச்சு சுகம் கொடுக்கலாம். அப்படி காலை பிடிச்சிருந்தா. ஆனா நினைக்க 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 மனசு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இந்த காலம் எப்ப பிடிப்பேன்னு தெரியாது. என்னைக்கு இந்த திருவடி என்னை விட்டு கலந்து போகும்னு தெரியலையே, கேட்கவும் பயமா இருக்கு, இன்னும் புரியலை. அப்படியே கண்கள்ல இருந்து துக்கம் வழி ஆரம்பிச்சு கொதிக்கிறான் கண்ணீர். ஒரே ஒரு துளி இந்த நிமாய் பண்ற கால் சுருக்கணும் சுருட்டான். இந்த வெந்நீர் விட்டா போல அது கால வரை இப்படி கண்ணு பார்த்தா அப்படியே உட்காந்து விஷ்ணு பிரியாதி கால் பக்கத்துல ஸ்ரீதேவி மாதிரி உட்காந்து இருக்கா. அதிரூப சௌந்தரியம், நல்ல யவ்வனம். எல்லாருக்கும் நல்ல யவ்வனம் வாய்க்காது. அப்படியே நல்ல யவ்வனம் வாய்ச்சாலும் அதற்கு தகுந்த ஒரு ஜோடி கிடைக்காது. எனக்கு நல்ல யவ்வனம் தகுந்தது. ரெண்டும் இருந்தாலும் பகவத் பக்தி இருக்காது, திமிருதா இருக்கு. நாங்கள் அழகானவர்கள், எங்களை போல ஜோடி உண்டான நல்ல யவ்வனம், நல்ல ஜோடி, நல்ல பக்தி அப்படி எல்லாம் இருந்தாலும் சரீரத்துலதான் ஒரு பந்தம் இருக்குமே ஒழிய மனசை புரிஞ்சுக்கூடிய ஒரு தன்மை இருக்கா. எல்லாம் நிறைஞ்சு கிடக்காது. அதனாலே நம்ம சீக்கிரத்தை எல்லாம் போகும். சமயத்தை பெரியவாசல எல்லாம் ரொம்ப சரியா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படின்னு ஏடாபுரமா இருந்தா தான் நிறைய நாள் தங்கர் தான். லோகத்தை பார்த்தோம்னா நிறைய நாள் தங்குற விஷயம் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் குற்றம் குறையுடையதா தான் இருக்கு. பரிபூர்ணமா பர்ஃபெக்டா இருக்க விஷயம் நிறைய நாள் தங்குறது. விவேகானந்தர் 1 நாள் தங்கலை, சங்கர் 3 நாள் தங்கலை, பராசரப்பட்ட 28 நாள் தங்கலை. ரொம்ப சரியா இருக்க வஸ்துக்கள் எல்லாம் ரொம்ப நாள் நம்ம கையில இருக்கிறது இல்லை. பார்த்தோம்னா குற்றம் குறையுடையதா இருக்க வஸ்துக்கள் மட்டும்தான் லோகத்தை நிரந்தரம் அப்படி காலை தாண்டி கிடக்கிறது. குற்றமே இல்லாத வஸ்து ஒரு லெவலுக்கு மேல இங்க இருக்கிறது இல்லை. ஞானேஸ்வரர் சமாதியில உட்காந்துட்டாரு, குற்றமே இல்லையே. இது கூட குற்றமே இல்லாத உட்காந்துட்டாரா இல்லையா? ராகவேந்தர் குற்றமே கிடையாது, தெரியாதா இல்லையா? அந்த மாதிரி குற்றமே இல்லாத வஸ்துக்கள் சீக்கிரமா கலந்து போயிடும், நம்ம கை நழுவி போயிடுறது. ஏன்னு நமக்கு நிறைய குற்றம் இருக்கிறதுனால நம்ம மட்டும் தாண்டி போயிடும். அதனால அவர் கதறான், பார்த்துட்டா அப்படி எழுந்து உத்தான சாய் மாதிரி கையெழுத்து படுத்துட்டார். ரொம்ப அதிரூப சௌந்தரியவானவர் இருக்கா. அப்படி கிடந்தவாறு எழுந்து இருந்துயா அப்படி சங்கு நங்கனா படுத்துட்டு இருந்தவர் அப்படி கையை தூக்கி வேலை பார்த்தனடி எப்ப வந்த இல்லடி நிற்க முடியுமா? இப்படி ஒரு ஸ்திதியில எந்த ஸ்திரீயாலும் சிரிக்க முடியும். நிமாயி போன்ற ஒரு புருஷன் இறக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லையே. ஏதோ குடிகாரன், மகா பாதி, குருவி, ஜெயத்துல பலம் இல்லை, ஏதோ வேடியா இருக்கான், அலியா இருக்கான், என்னமோ இருக்கான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவனையே விட முடியாதுன்னு. அவனையே விட முடியாது, விடக்கூடாத சந்தர்ப்பத்துல கண்ணடைஞ்ச கணவனோட அந்த வார்த்தைக்கு சரியான உதாரணம் இந்த நிமாய். தேகத்திலையும் சரி, வார்த்தைகளையும் சரி, சுபாவத்திலையும் சரி, நடவடிக்கையும் சரி, ஆனந்தத்தை தவிர எதுவுமே தராத ஒருத்தர் இந்த நிமாய். இந்த நிமாயி நம்ம போல அப்படி சொல்லலை, இவரிடத்த சொல்லவே இல்லை. இன்னும் ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கு அப்படிதானே, இடத்த சொல்ல வேண்டாம், அவரை சொல்லவே இல்லையா. அவர் ரொம்ப நடுங்கிறா, அவ்வளவு தூரம் கேவலமா பேசமா, நம்ம இடத்த ஒரு வாரம் சொல்ல மாட்டேங்கிறாரு.
அப்படிங்கிறதா மறந்து திருடி என்னடி ஆசைன்னு அழற அப்படின்னு என்ன பிரபு என்ன பேசுறேன் அது கேள்விப்பட்டேன் நவதிபத் என்ன இன்னமெல்லாம் சொல்லிட்டு இருக்கா உண்மைதான் அவ்வளவு அதே கேட்கலாம் அச்சோ உனக்கும் இந்த அரகுர கதை தெரிஞ்சு போயிடுதா அவரை சமாதானப்படுத்துறாரோ அரகுர கதையை உண்மையான கதையை தான் அரகுர கதை உனக்கும் தெரிஞ்சு போயிடுதா யார் உங்ககிட்ட சொன்னான் யார் சொன்னான்றது அப்புறம் கோவம் வந்துருக்கும் அவளுக்கு கோவம் வந்து எப்பயுமே கோபப்பட்டா பேசவே இல்லை விஷ்ணுபிரியாதேவி ரொம்ப சமாதானம் அவன் என்ன சீண்டி நடந்தேமேன்னு பிரிச்சுட்டு இவன் தலையத்தம் கூட அவர்கிட்ட எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டான் இந்த பிள்ளைய கலக்கம் வந்துட்டான் கோபம் வந்துட்டான் ரோஷம் வந்துட்டான் யார் சொன்னா சொல்லிட்டேன் பிரபு நான் கேட்ட உண்மையா இல்லையா கொஞ்சம் பரவாய் எவ்வளவு வசதி பேசுறிய அப்படின்ட்டான் உடனே தலையை கொண்டுட்டான் பிரபு என் ஹிருதயத்துல நின்று பாருங்க ஹிருதயம் அப்படியே கணக்கிறது எச்சம் விழுங்க முடியல ஏதோ ஒழுப்பு ஓடுறது பிரபு ஒரு பக்கம் இனமா தமிழ் அடிச்சுக்கிறது மனசு பிரபரக்கிறது கையெல்லாம் நடுங்கிறது பிரபு சாப்பிட பிடிக்க மாட்டேங்க தூக்கம் வரமாட்டேங்க என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்ம எல்லாம் நடுங்கிறது பிரபு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க காதல கொஞ்சம் அமிர்தமான ஒரு வார்த்தைகளை சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பாடி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பிரபு நீ சங்கல்பம் பண்ணாம உண்மை பத்தி இந்த நவதீபத்தை யாரும் இப்படி பேச மாட்டான் நீ சன்னியாசம் வாங்கிட்டு உங்களுடைய சங்கல்பம் இல்லாம நவதீபத்தை பேச மாட்டேன் அப்படியே பேசினாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்க எனக்கு தெரியும் உங்களுடைய சுபாவமும் தெரியும் உங்களுடைய பக்தருடைய சுபாவமும் தெரியும் நவதீபத்துடைய சுபாவமும் தெரியும் சசிமாதா பார்வை வேற எந்த மரம் போல உட்கார்ந்து கிடக்கலாம் வேறே எல்லாம் மரம் சாஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து கிடக்கலாம் அவன் முகத்தை ஒரு கலை இல்லை ஒரு பயம் வந்துடுச்சு ஒரு விரக்தி வந்துட்டு பார்த்தா வெறுப்பா இருக்கு அவன் முகத்தை பார்த்து எனக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சசிமாதா உங்களுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து அந்த ஆனந்தத்தை காலம் கிடக்கிறது அவள் முகமே இன்னைக்கு ரொம்ப வாடி வதங்கி கிடக்கிறப்போ ஏமாத்தாது நான் ஒரு பெரிய பக்தே இல்லை உங்களுடைய பக்த கூட்டத்தை சேரக்கூடிய அருகதை எனக்கு கிடையாது ஆனாலும் நம்ம நம்பி கிடக்கிறது எனக்கு யாரையும் தெரியாது அப்பா அம்மா பந்து நண்பன் எல்லாரையும் விட்டு நீரே கதியை கிடக்கிற நீர் உடுத்தா ஆசிரியச்சு கிடக்கிற விட்டுடாது எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்க அப்படி வளர்க்கவும் இல்லை ஒரு மனைவினா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிடுறாங்க ஆனந்தம் ஒன்றை மட்டும் இந்த வரைக்கும் காஞ்சி கொடுக்குறேன் இது வரைக்கும் கல்யாணமான இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட துக்கம்ன்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் சாதாரணமா பார்த்தோம்னா கணவன் கல்யாணம் எடுத்தா கொஞ்ச நாள் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அவ்வளவுதான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு சண்டை அப்பப்போ ஒரு கோபம் அப்பப்போ ஒரு சமாதானம் அப்பப்போ ஒரு அழுகை இது சுபாவம் தானே இது வாழ்க்கையில் அப்புறம் அங்க அப்பா அம்மா அங்க ஆரம்பிச்சு 85 வரைக்கும் போயிட்டு இருக்காது பாட்டு அப்புறம் கணக்கு ஒன்றும் நான் புரிஞ்சிக்கவே இல்லை உங்களோட வாழ்ந்து என்ன ஆனந்தம் அனுபவிச்சு கிழிச்சேன் என்ன கொட்டி கிழிச்சேன்னு சொல்லுவாள் பசங்க ஊர் வாழ்ந்து வயசுவாள் அந்த மாதிரிலாம் இல்லையா இங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்கான் இது வரைக்கும் ஆனந்தம்ன்ற ஒன்றை தவிர நீ எனக்கு எதுவும் கொடுக்கல பிரபு அதுக்கெல்லாம் சேர்த்து துக்கம் கொடுக்கல அந்த ஆனந்தம் ஜீரணம் பண்ண முடியும் எனக்கு நான் ஜீரணம் பண்ணிடுறேன் பிரபு ரொம்ப ஆனந்தம் அனுபவிச்சு அஜீரணமாயிட்டு நினைக்கிறாளா எனக்கு அஜீரணம் ஆகலை பிரபு அந்த அஜீரணத்துக்காக ஜீரணத்துக்காக துன்பம்சம் மருந்து பெரிய ஞானி மாதிரி வைக்கிறேன் ஆனந்தம் அதிகமாகி அஜீரணம் ஆயிடுச்சானா அந்த அஜீரணத்துக்கு துன்பம்ன்ற ஒரு மருந்து கொடுத்து ஜீரணம் பண்றான் வாழ்க்கையின் தத்துவத்தெல்லாம் சொல்றான் உடனே பிரபு எப்படி வருத்தப்படுற நீ வருத்தப்படலாமா நீ இவ்வளவு தைரியமான தைரியமே கிடையாது ரொம்ப சாதாரணமான நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய தியாகிலாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு பெரிய லோகத்தை உத்தாரணம் மட்டும்தான் வரல எனக்கு என் கணவருடைய ஆனந்தம் ஒன்றுதான் முக்கியம் அதுதான் பிடிச்சிருக்காரு அதுதான் உனக்கு ஆத்துக்காரனுடைய சுகம் தவிர உனக்கு ஒரு சுகம் கிடையாது அதுதான என் விஷ்ணு பிரியா சொல்ற என் விஷ்ணு பிரியா எத்தனை நாள் சொல்லுவார் அதுபடி யார் அந்த ஸ்ரீன்னு தானே கேட்கும் என் விஷ்ணு பிரியான்னு மனுஷன் அப்படி சொல்ல முடியுமா நீ சொல்ற என் விஷ்ணு பிரியா என்னுடைய பிரேம சுரூபினி ஆச்சர் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு 5 நாள் கழிச்சு தானே 5 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ கிளம்பி போன பிறகு என் விஷ்ணு பிரியா வா வான்னு கூப்பிட முடியுமா காவி ஆஸ்திரத்தை கட்டிட்டு தலையில மொத்தம் எடுத்து வா 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 அப்படி கை பிடிச்சிட்டு போக முடியுமா ஒன்றும் கிடையாது உடனே பிரபு ஹிருதயத்தை வச்சாது நீ ரொம்ப ஹிருதயத்தை நன்னா ஆனந்தம் உண்டாகும்படியே பேசி பழக்கப்பட்டது எப்படி இப்படி மாறிச்சு ஹிருதயத்தை வெட்டும்படி அப்படி பேச ஆரம்பிச்சது திருடி அப்ப சிரிக்க நியாயமா அப்படின்னா நம்ம மோக பழம்பா கடைசியில கை கூப்பிங்க பிரபு என்ன கூட விட்டுடுங்க ஒரு காலம் நான் ஏதாவது அபச்சாரம் பண்ணிடுவேன் அதனாலதான் நீ சன்னியாசம் வாங்கிட்டு எனக்கு அந்த கவலை வேண்டாம் அந்த கஷ்டம் வேண்டாம் எங்க அம்மாவத்திலே உட்காந்து நீ நவதீபத்தை இருந்தீங்க அவங்க திருமுக மண்டலத்தை கூட நான் முழிக்க மாட்டேன் எங்கேயாவது கங்கைக்குள்ள தீர்த்தமாட வருவேல எங்கேயாவது ஓரத்தை ரகசியமா நீங்க உங்களை பார்த்து நான் எங்க அம்மா இருப்பேன் என் காரணம் கொண்டுதான் நீ சன்னியாசம் வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க அம்மா பிறந்தாட்டுக்கு நான் போயிடுறேன் திரும்பி இந்த பக்கம் வரல என்னுடைய நிமாயி பண்டிதன்ற அபிமானத்தை நான் விட்டுடுறேன் என்னுடைய பர்த்தான்ற அபிமானத்தை நான் விட்டுடுறேன் நீங்க எதையும் கஷ்டம் பண்ண வேண்டாம் நீ கங்கை கடலை குளிக்கும் பொழுது சரி
இந்த பர்த்தாவோட எனக்கு அவ்வளவு வாழ்க்கை பாக்கியம் கிடைச்சு அதை நினைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு நான் போயிருந்தேன் பிரபு. சன்னியாசம் நல்லா வேண்டாம். எத்தனை நாள் இந்த கோயில் நான் ஜென்மதடை வச்சிருக்கேன், என் மனசு கேட்க மாட்டேன். எத்தனை நாள் ஒரு 10 வருஷம் தோசி போட்டுருக்கேன், மனசு கேட்க மாட்டேன். நீங்க ஒரு காவியஸ்தம் கட்டி தொடர்ந்து கூட எங்களை அருகதை இல்லாம நித்யானந்தமா கூட வந்துடும். ஏன்னா அவெல்லாம் சன்னியாசிகள், ஸ்ரீகள் சன்னியாசிகள் பக்கத்தையே போகப்படாது, பேசவே படாது. நடுவில் தரையெல்லாம் போட்டு விட்டுருவோம். இந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. சன்னியாசிகள் அங்கேயே நிற்கணும். நீ ஸ்ரீகளோட சிரிச்சு பேசினாலே லோகம் அப்படித்தானே இருக்கு. சன்னியாசிகள் ஜீவாத்மாக்கள்ன்ற அபிமானத்துல பேசினா கூட தப்பா பேசுறதான லோகம் இருக்கு. பகவத் பக்தர்கள்னாலே அவளை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், அவளை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணலாம்னு லோகம் அலையா. அவன் சன்னியாசி ஆயிரம் எவ்வளவு வயசுல 24 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஸ்ரீகரத்தை பேசினா என்ன வயசு உங்களுக்கு தெரியும்? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 75 வயசு ஆனாலே ஸ்ரீகரத்தை பேசினா 20 வயசு உலகமாச்சு. 24 வயசு ஒரு எவ்வளவு புருஷன் சன்னியாசம் வாங்கிட்டு ஸ்ரீகரத்தை பேசினான் அப்படின்னா கிரஸ்த தர்மத்துல இருந்து பேசினாலே ஒரு மாதிரி பேச விடாது. சமயத்தை பார்த்தா அண்ணனும் தங்கையும் திருவிழா நடந்து போகும்போது நல்லா சிரிச்சு பேசினாரு. என்னமோ இதுல யாரோ ஜோடி தெரியலன்னு ஒரு ஸ்ரீயும் புருஷன் பரப்பும் சிரிச்சு பேசினாலே ஒரு மாதிரி நினைக்கக்கூடியதான். காமத்தை தவிர எதுவும் தெரியாத உலகமாச்சு. காமம் ஒன்ன தவிர வேற எதுவும் பிராதானியம் கிடையாது வாழ்க்கை. எதை பார்த்தாலும் காமம் காமம் காமம். எல்லாரும் எப்படி தேகசுகம் அனுபவிக்கிறான்னு சிந்தனை தானே, வேற என்ன இருக்கு வாழ்க்கை. நான் சொல்ல ரொம்ப பச்சையா இருக்கும். ஆனா உண்மையா மனுஷாவுடைய சுய புத்தி அப்படியே படம் பிடிச்சு காட்டும். யார் எப்படி எல்லாம் தேகசுகம் அனுபவிக்க நீ கற்பனை பண்ணிட்டு தானே இருக்கா. நான் சொல்றது நன்னா புரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்படித்தானே லோகம் இருக்கு. பகவத் பக்தியா பண்றது, பகவத் சிந்தனையா பண்றது, பகவத் நாம சங்கீர்த்தனமா பண்றது ஒண்ணும் இல்லை. ஏதோ அப்பப்போ பண்ணிட்டு கிடக்கிறது ஒழிய பயம் அதுலயே தலைச்சு கிடக்கிறது இல்லையே. அதனால இவர் நாளைக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டா எப்படி பேசுவார்? இப்படி இல்லாம பேசுவான். அதனால பிரபோ உங்களுடைய வஸ்திரத்தை தோச்சு கூட பாக்கியம் கூட எனக்கு கிடையாதா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன கூட விட்டுடுங்க. சத்தியமாதா எல்லாரும் விஷ்ணுபிரியா சொன்ன விஷ்ணுபிரியா சத்தியமாதா சொல்லலாம். யாரையாவது சொல்லிக்கிட்டு நிறுத்தி வைக்கலாமா ஒரு ஆசை. சத்தியமாதா என்ன பண்ணுவேன்? வயசு காலத்துல எல்லா விதமான துன்பத்தையும் அனுபவிச்சுட்டான். எல்லாரும் துன்பம் அனுபவிக்கிறது ஒன்றும் பாக்கி இல்லை. இது ஒண்ணுதான். இதை விட ஒரு பெரிய துன்பம் இல்லை பிரபு. குழந்தை கண் முன்னாடி மரணம் சம்பவிக்கிறது எவ்வளவு துக்கமோ அதே போல தன் குழந்தை தன் கண் முன்னாடியே சன்னியாசமான பெரிய துக்கம் பிரபு. அந்த விதவை தாய்க்காக கொஞ்சம் மனசை மாற்றிக்கிட்டாள். நான் இப்ப வந்தவள் சொல்றவள், நான் இப்ப வந்தவள். இதை பத்தி பரிபூர்ணமா புரிஞ்சு கூட இல்லை. இன்னும் என்ன புரிஞ்சு நிற்பார். அவர் வெந்நீர் நினைச்சாலும் வெந்நீரோட நிற்பார். அவர் ஆகாரம் நினைச்சாலும் ஆகாரம் தயாராக பிரபுன்னு. இன்னைக்கு அவர் என்ன தாம்பூலம் மனசு ஆனா தாம்பூலத்தோட நிற்பாராம். இன்னைக்கு ராத்திரி பஜனை முடிவு பண்றா ராத்திரி பஜனையா பிரபு போயிட்டு வாங்கன்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடையாது. தன் சுகம்ன்ற ஒண்ணே தெரியாம தத் சுக சுகித்வம்னே வாழ்ந்துட்டான். நிமாய் கண்டதனுடைய ஆனந்தமே தன் ஆனந்தம்னு வாழ்ந்து ஒரு வார்த்தை பேசினது. ஒரு நாளும் தன் சுகத்தை பத்தி பேசினது. ஒரு நாளும் தனக்கு எந்த கஷ்டம்னு சொன்னதில்லை. ஒரு பாட்டுக்கு அர்த்தாதி வதனை பண்ணுவா. அடுத்த நாள் காத்து சமயத்தை 3 நாள் ஆச்சு வரமாட்டார். எப்பயாவது வருவார். ஆனா ஒரு நாள் கூட ஏன் பிரபு இப்படி ஏன் இப்படி பண்றது ஒண்ணு கேட்டதில்லை. அவர் சுகமே தன் சுகம். இன்னைக்கு ஆத்திலேயே இருப்பா. அப்படின்னு கேட்க மாட்டான். இது நன்னா இருக்கலாம் நன்னா இருக்கு. சமயத்தில் உப்பு ஜாஸ்தியா கிண்டல் பண்ணுவோம். நன்னா இருக்கும்போது உப்பு ஜாஸ்தியா கிண்டல் பண்ணுவோம். அப்போ சொல்லுவோம் அப்படியே அப்புறம் மன்னிச்சுவோம். இனிமேல் சரி பண்ணிக்கலாம். நானே தான் ஆயுததான் இருக்கிறவள் இந்த விஷயத்தையாது. அவன் என்னென்னமோ சொன்னான். கடைசியில நிமாய் பண்றது கையை கூப்பி பிடிச்சிருந்தா கட்டி அணைச்சிருந்தா அவன் பிரேம ஆளுங்க. ஆனா எனக்கு அது ஒரு சிக்கலை அப்படி கை கொண்டாலே உடம்புல ஒரு மாதிரி பண்ணுமா இருக்கு. அந்த பிரேம ஆலிங்கனத்துக்கு ஏங்குமா உடம்பு. ஆனா எனக்கு என்ன மோசம் அப்படி இருந்தா ஓடி இருந்தா தேகத்துல எந்த விதமான மாறுதலும் இல்லை. முகத்துல எந்த விதமான பிரசன்னம் இல்லை. மனசுல எந்த விதமான ஒரு ஆகர்ஷணம் இல்லை. ஒரு ஆர்ஷம், ஒரு ஆனந்தம், ஒரு ஆஹ்லாதம் இல்லை. கிருஷ்ணஹரே ஏதோ இருந்தான். கடைசியில் அம்மா இப்படி சொல்லலாமா? எல்லாரும் இப்படியே பேசிட்டு லோகத்தை உத்தாரணம் பண்ண வேண்டாம். என்ன தப்பு இருக்கு சொல்லு. நீ காத்துக்க மாட்டியா? நீ இருக்கிற தைரியத்தை தான் சத்தியமாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். வேற யாரு இருக்கா சொல்ல? உன்னை மறக்க முடியுமா? என்னுடைய பிரேமஸ்வரூபினியாச்சு. நான் மறக்க முடியும் நினைச்சிருக்கா? நான் மறந்துட நினைச்சிருக்கா? மறக்க முடியாது. சன்னியாசம்ன்றது லோகத்தை உத்தாரணம் பண்றதுக்காக. நான் சன்னியாசம் வாங்கினவர்கள் என் மனைவியின் அபிமானம் இருக்காது ஒழி. ஆனா ஒரு சிரேஷ்டமான பக்தை, உத்தமமான ஒரு பதிவரதைன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். என் மனைவியின் அபிமானத்தோடு மற்ற எல்லாம் இருக்கும். இது தேவையா? ஒரு மனைவி அவளுக்கு என்ன தன் கணவனுக்கு இவள் என் மனைவின்னு ஒரு உரிமைதான வேணும். நீ பதிவரதை, நீ உத்தம், ஒன்ன போல லோகத்துல ஆள் கிடையாது. அப்படி எல்லாம் தன் கணவன் கொண்டாடுறதா ஒரு சுக்கம் இல்லை. இவள் என் மனைவி அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதானே ஒரு சுக்கம். வாடி ஒரு மிரட்ட வேண்டதானே ஒரு சுக்கம். அதை விட்டுட்டு இவள் உத்தமமான ஸ்ரீ, இவள் ரொம்ப பதிவரதை அப்படின்னு அடுத்த வாட சொல்லவா பெரிய சுக்கம். ஒரு பெருமையா? இது ஒரு பெருமை கிடையாது. யுவ ஸ்ரீக்கு ஏதோ பெருமையா? இது ஒரு சுகமா? அதனால அம்மா நீ உத்தமமான ஸ்ரீயாச்சு, உன்னை நம்பி நான் சசிமாதா வச்சுட்டு போறேன், நீ காப்பாத்து.
சொல்லிட்டா, பிரபு உங்களுடைய சங்கல்பம் நீங்க பண்ணிட்டு சரி எனக்கு இவ்வளவுதான் பாக்கியம். எனக்கு இங்கேயோ அகம்பா வந்து இருக்கு, அந்த அகம்பாவத்தையும் கடி கிடக்கிறது யாரும் மாற்ற முடியாது. ஆனா பிரபு அடியாளுக்கு ஒரே ஒரு வரம் விட்டு கொடுங்க. என்னம்மா அப்படின்னு, எந்த சமயத்திலையும் இந்த கௌரவ ரூபம் எனக்கு மறந்து கிடக்கிறார். என் இதயத்துல இந்த நிமாய் நிரந்தர வாசம் பண்ணான். நிமாய் சன்னியாசியா என்னதா பேராடா வேணா போகட்டும், ஆனா என் நிமாய் எனக்குள்ளேயே இருக்கு. என்ன ஸ்ரீஹரி காப்பாற்றோம்னா அவன் என்ன சொன்னான், எனக்கு ஸ்ரீஹரியும் நீர் தான், ஆச்சாரியும் நீர் தான், பர்த்தாவும் நீர் தான், சகாவும் நீர் தான், பந்துவும் நீர் தான், குழந்தையும் நீர் தான். உண்மையே ஆசிரியச்சு இருந்துட்டேன், இனிமேலும் உண்மையை ஆசிரியச்சுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு கால் நீ சன்னியாசம் தான் வாங்க முடிவு பண்ணிட்டேன். மாற்றக்கூடிய சக்தி அவளைக்கு கிடையாது. அதனால இருக்கேன், உனக்கு அதுதான் ஆனந்தம்னா அதுவே எனக்கும் ஆனந்தம், உனக்கு இதுதான் சுகம்னா எனக்கும் அதே சுகம். நான் உங்க அம்மா கைங்கரியம் மட்டும்தான் என் ஜன்மானா இருக்கேன், வேற ஒண்ணும் வேண்டாம். ஆனா இந்த ஜீவனுடைய ஹிருதயத்துல இந்த நிமாய் இந்த கௌரவரி நித்திய வாசம் மாட்டோம். இந்த சரண கமலங்கள் என் ஹிருதயத்துல எப்பொழுதும் இருக்கட்டும். சரண கமலங்களை தவிர வேற எங்கேயும் மனசு போகப்படாது. அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். இளமை சுகமெல்லாம் ஒன்றும் கேட்கல பிரபு. இந்த சரண கமலங்கள் அவிஸ்மிருதி சரணாரவிந்தே பவே பவேனே அஸ்தி பவத் பிரசாதா. இந்த சரண கமலங்கள் எல்லா ஜன்மாலையும் இருக்கட்டும். நம்மோட சில காலங்கள் வாழ்ந்திருக்கேன், அதுக்கு ஒரு பிரசாதம் கேட்கல, உரிமையில கேட்கல. நான் உங்களுடைய மனைவியின் உரிமையில கேட்கல, பிரசாதம் சின்ன பிரசாதம். இது ஏழை, இந்த அபலை, என் கணவனை சன்னியாசி கோலத்தை பார்க்க போற ஒரு ஸ்திரீயான உங்களுடைய மனைவின்னு பார்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு பெரிய தலிக பண்ணி போட்டுருக்கேன் நான் சொல்லலை, நான் பெரிய உத்தமின்னு சொல்ல, பெரிய பத்தி வரல, உங்களுடைய மனசு நோக அப்படி நடந்தேன்னா சொல்ல வரல. ஒரு அபலை எத்தனையோ பேருக்கு அவ்வளவோ கிருப பண்றேன். சங்கீர்த்தனம் போது அவள் இது கொடுக்கிறேன், அது கொடுக்கிறேன், இந்த போது மோட்சம் தந்தேன், ஐஸ்வர்யம் தந்தேன், புத்திசாலித்தனம் தந்தேன், நோய் இல்லாத வாழ்வு எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நபலைக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இந்த சரண கமலங்கள் சுதியத்தில் இருக்கு. இந்த சரண கமலங்களை தவிர மற்ற எல்லாம் மறந்து போக சொல்லுங்க. நமக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அப்படியே தபசு பண்ண முடியாத ஒரு பாக்கியத்தை திரும்பி வேற எதுவும் வேண்டாம். உடனே கட்டி அணைச்சிருந்தா, ஏ பிரியே, ஏ சக்கி, வார்த்தையெல்லாம் அழகாத்தான். ஆனால் எத்தனை நாள் அப்படியே சரி பிரபு உமக்கு இப்ப பிரியவா, சரி சரி இப்படி உங்க இஷ்டம். உடனே ஆனந்தமா அவளை பெயரை சுகப்படுத்தினார். சில கையெல்லாம் வச்சு பஜனை பாருங்க, அப்பொழுதும் பஜனைலாம் பாரு அப்படியே இருந்தா. ஒவ்வொரு நாளா அப்படி போயிட்டு ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ அடி வைத்து பிடிச்சு நிற்கிறார். இன்னைக்கு வாங்கிட்டு போறாருன்னு தெரியுது. ஆனா அப்ப தட்சிணாயன புண்ணிய காலம், தட்சிணாயன காலம் நடந்து, தட்சிணாயன காலத்துல எல்லா காரியங்களும் பண்ண மாட்டாங்க. உத்தராயண காலத்துல எல்லாம் பண்றாங்க. உத்தராயண காலம்னா சூரியன் கொஞ்சம் அப்படி வடக்கு பக்கமா அப்படி வந்து உதிக்கிறது, நேர கிழக்குலேயும் சூரியன் வராது. பார்த்தோம்னா தட்சிணாயன காலத்துல அப்படி தெற்குலே கொஞ்சம் தெற்கும் கிழக்கு நடுவே ஒரு தென்கிழக்கா வடகிழக்கா வரும். வடகிழக்கா வர்றது உத்தராயணம், தென்கிழக்கா வர்றது தட்சிணாயணம். பீஷ்மர் கூட இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல தன் உயிர் போகணும்னு பிடிச்சு வச்சிருக்காங்க. உத்தராயண புண்ணியம் எல்லா நல்ல காரியங்களும் பெரியவெல்லாம் ஆரம்பிப்பா. அது சன்னியாசமா இருக்கட்டும், விகாச தர்மமா இருக்கட்டும், உத்தராயண புண்ணிய காலம்னே பேரும், தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்காக பிரபு காசு கடந்தான். நவத்தியம் சரி, நமக்கு எவ்வளவு நாள் பாக்கியம் இருக்கோ அது வரைக்கும் பேசும். அது வரைக்கும் நம்முடைய நிமாயி, நம்முடைய கௌரவி அவரோட சாப்பிடுவோம், அவரோட தீர்த்தமாடலாம், அப்படி பேசுறோம். ஆனா முன்ன மாதிரி இல்லை. இப்பயே கொஞ்சம் சன்னியாசியா மாறிட்டார். சன்னியாசி வேஷம் தான் இருக்கிறே ஒழிய கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களுடைய சங்கத்தையும் விலகி வந்துட்டான். யார் இடத்தையும் பேசல, முக்காவாசி ஆத்த இருக்கா. அப்படி கங்கை கடலை உட்காந்து எவ்வளவு தியானம் பண்ணிட்டார். இப்படி வெறிச்சு வச்சு பாக்குறாரு. எல்லாரும் வந்தா சௌக்கியமா இருக்கா, நாமஜம் பண்ணுங்க, ஸ்ரீஹரி காப்பாற்றாங்க, இவ்வளவுதான் வார்த்தை. முன்ன மாதிரி இந்த கீழடி, சீங்கல், குறும்பு, இந்த விளையாட்டு, இந்த சீங்கல் எதுவும் இல்லை. இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த மாதிரி தம்பி சமயத்தை கோபி மாதிரி புலம்புறார், சமயத்தை ராதிகா மாதிரி அழறா, சமயத்திலே கிருஷ்ணனை விட்டுடாதேரான்னு கதறா. தன் சுபாவத்துல இல்லை, இந்த ஜனங்களுடைய ஒரு பழக்கத்துல இல்லை, இருந்தான். கொஞ்சம் அவர் தியானத்துல நீதி சரித்திரம் நாளைக்கு இல்லை, நாளை மறுபடி நாளைக்கு இன்னொரு இடத்துல 22 இப்போதைக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய சரித்திரம் 22ஆம் தேதி முடியும். நாளைக்கு இன்னொரு இடத்துல சத்சங்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றம் எப்பொழுதுமே நடக்காது. ஒரு பகவத் சங்கல்பனால இந்த இடத்துக்கு நடந்துருக்கு. அதனால 22ஆம் தேதி சாயங்காலம் இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் இப்போதைக்கு முடியாது. அதாவது சன்னியாசம் வாங்கிக்கிறதோட முடிஞ்சு போயிடும். திரும்பியும் அடுத்த சந்தர்ப்பத்துல சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுவா மாறின பிறகு சரித்திரம் தொடரும்.
நாளைக்கு வேற ஒரு இடத்துல செம்பூர் இங்க கதை இருக்கு. இது 21ஆம் தேதி பினாக் சொசைட்டியில கதை. 21, 22, 23 இருந்தது. 24 இங்க இருக்கிறதுனால 21, 23 அங்க நான் நோட் பண்ணிச்சோம். அதனால நாளைக்கு இந்த சரித்திரம் இல்லை. 22ஆம் தேதி. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா